தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். நீண்ட தூரம் பல பயணங்களோடு தேவ பணி செய்து கொண்டு வருகிற தேவ மனிதன் நேற்று தினத்திலேயும் நம்மத்தில நல்ல கர்த்தருடைய வார்த்தையை தந்தார். நேற்று தினத்தில் எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்க, பிரயோஜனம் இருந்ததுக்கு தக்கன ஒரு அல்லையா சொல்லாமா? ரொம்ப சந்தோஷம், நல்லது. இன்றைக்கும் தேவன் தேவ மனிதனை கொண்டு நம்மோடு இடைப்பட ஆயத்தமாக இருக்கிறார். ஆயத்தத்தோடு அவரை வரவேற்கும்படி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கரம் தட்டலாமா? அல்லேலூயா. நல்லா இருக்கீங்க இல்லை? தேங்க்யூ. இந்த பசியை கொஞ்சம் மானிட்டு குறைச்சிருங்க. இந்த பரிசுத்த காலை பொழுதிலே நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்தில் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறதை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளில் உண்டாகிற துதி கனம் மகிமை யாவும் ஆண்டவர் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா, கரங்களை அசைத்து அல்லேலூயா, கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஜெபம் பண்ணலாமா? கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, அழகான இந்த நல்ல பகல் நேரத்திற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையை எங்கள் நடுவில் கர்த்தர் விளங்க பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபைக்காக ஸ்தோத்திரம், என் அன்பு போதகர் குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம், ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த சபை மக்களுக்காக ஸ்தோத்திரம், இந்த சபையின் மேல் நீர் வைத்த உன்னத திட்டத்திற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு பகல் பொழுதிலும் தொடர்ந்து எங்களை மறைத்து மகிமைப்படுங்க ஆண்டவரை. உங்களை உயர்த்த எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது எங்களுக்கு உம்முடைய உன்னத பலத்தை தந்து எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறேன். அப்பா, எங்கள் தேசத்தில் உம்முடைய பலத்த கரம் வெளிப்பட வேண்டிய காலங்களில் ஆண்டவர் எங்களை உம்முடைய சித்தத்திற்குள் உருவாக்கி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, எங்களை உம்முடைய சித்தத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு முறை கூட அல்லேலூயா. தேங்க்யூ. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை ஒன்று பார்த்து பரிச்சயப்படுங்க. அதாவது உங்கள் பக்கத்தில் தெரிஞ்சவங்க இருக்காங்களா, தெரியாதவங்க இருக்காங்களா? தெரிஞ்சவங்க தான் இருக்காங்கன்னு இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள கையை பிடிச்சி உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்னுமா நீ உயிரோடு இருக்கா? நன்றி நன்றி, தேங்க்யூ. ஆமாம், ஆண்டவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு அமர ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம ஏற்கனவே நேற்று இரவில் நாம் படித்தோம், ஒரு தேவ சித்தத்தோடைய கூடிய ஒரு தேவ பிள்ளையின் அணுகுமுறை அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம். நேற்றுக்கு ராத்திரி வராமல் மறுபடியும் காலையில் வந்திருக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. நேற்று நைட்டு வர முடியல பாஸ்டர், காட் பிளஸ் யூ. மற்றவங்க எல்லாம் சேர்ந்து ஜோராக ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. நேற்றுக்கு ராத்திரி நான் சொன்னதை மறுபடியும் சொல்ல போகிறதில்ல. தேவனுடைய ஒரு தேவ பிள்ளையின் தேவ சித்தத்தோடு கூடிய ஒரு தேவ பிள்ளையின் அணுகுமுறை. இப்போ நான் கவனிக்கணும், நான் தேவ சித்தத்தை நான் என்ன செய்யணும், தேவ சித்தத்தோடு கூடிய என்னுடைய அணுகுமுறை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நேற்றுக்கு படித்தோம். அதில் ஒன்று, தேவ சித்தத்தை அறிய நான் முயற்சி செய்ய வேண்டும். சொல்லுங்க அந்த வார்த்தையை. தேவ சித்தத்தை அறிய நான் முயற்சிக்கணும். டெய்லி தேவ சித்தத்தை நான் அறியணும். டெய்லி தேவ சித்தத்தை அறியணும். ஒவ்வொரு நிமிடங்களும் இந்த காரியத்தில் தேவ சித்தத்தை நான் அறியணும். பாருங்க, இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண எழும்பி நிற்கிறேன். நான் இப்போ எழும்பி நிற்கும் பொழுது நான் செய்ய வேண்டிய பெரிய காரியம், இன்றைக்கு ஆண்டவர் பகல் வேளை என்னை கொண்டு இந்த இடத்தில் என்ன செய்ய விரும்புகிறேன், அந்த தேவ சித்தத்தை அறியாமல் நான் வந்து நிற்க முடியாது, நிற்கக்கூடாது. நிற்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் நிற்கிறாங்க, ஆனால் நிற்கக்கூடாது. கூடாது. உங்களை குறித்த தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு தான் நான் அந்த இடத்துல நிற்கணும். இல்லைன்னு வைங்க, ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது.
அப்போ நாம் நிறைய பார்க்கணும், நிறைய கவனிக்க வேண்டிய இருக்கு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய சித்தத்தோடு கூடிய ஒரு அணுகுமுறை நமக்கு இருக்கு. ஒன்று, அறிதல் அவசியம். சொல்லுங்க. நான் ஒவ்வொரு தடவை சொல்லும் பொழுது ஒவ்வொரு தலைப்பு மாதிரி சொல்லுவேன். ஆனால் என்ன நீங்கள் பார்த்துக்கூடாது. நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். நான் சொல்லுது புரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுது அந்த தலைப்பை மாற்றி 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 நான் சொல்லுவேன். ஆனால் தலைப்பு ஒன்று தான். அறிதல் என்கிற வார்த்தை வரும். அதுக்கு என்ன 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கொலோசியர் 1:9 படிங்க. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல், கடைசி பகுதியை மட்டும் வாசிங்க. அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ சபை தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும். போதகர்கள் தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். நான் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். அப்போ தேவ சித்தத்தோடு கூடிய ஒரு தேவ பிள்ளையின் அணுகுமுறை என்ன? அவன் தேவனுடைய சித்தத்தை இன்னும் என்ன செய்து கொள்ளணும்? அறிந்து கொண்டே இருக்கணும், அறிந்து கொண்டே இருக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சிநேகிதர் ஒருவர் நாகர்கோயிலில் அறியப்படுகிற ஒரு மருத்துவர். அவர் ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்வியா நான் ஒரு 10 days ஊரில் இல்லை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னார். என்னம்மா 10 நாள் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு எங்கே போறிய அப்படின்னு அதை கேட்குறீங்களா? தோத்துற எனக்கு இன்னொரு நாட்டில் ஒரு 10 நாள் எங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது அப்படின்னு சொன்னார். உடனே நான் சிரிச்சுட்டு கேட்டேன், இல்லை ஏற்கனவே இது வரைக்கும் சரியாக ட்ரெயின் ஆகாம தானே எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு நடக்கா, பாதி பேரும் சாகிறதுக்கு நீயா காரணம் அப்படின்னு கேட்டேன். உடனே இல்லை பாஸ்டர், அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் ஏறத்தாழ 30 வருஷங்களுக்கு முன் மருத்துவத்துறை முடித்தவர். இப்போ வருகிற எக்யூப்மெண்ட்ஸை ஆப்ரேட் பண்ண அவருக்கு தெரியாது. 30 வருஷங்களுக்கு முன்னாடி அவர் மருத்துவ தொழிலுக்குள்ள வர்றார். அன்னைக்கு இருந்த எக்யூப்மெண்ட்ஸ் வேற, அன்னைக்கு இருந்த மிஷின்ஸ் வேற, அன்றைக்கு இருந்த அணுகுமுறைகளே வேற. இப்போ அவர் என்ன சொன்னார்னா, இப்போ இருக்கிறதான மிஷின்ஸை என்னால் ஆப்ரேட் பண்ண தெரியல, அதில் வருகிறதான பிரச்சனைகளை என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதனால உலக நாடுகளில் இருக்கிற மருத்துவர்கள் ஒரு சில அமைப்புகள் சேர்ந்து ஒரு பெரிய ட்ரைனிங் வச்சுருக்காங்க, நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னா. அப்போ தான் நான் யோசித்தேன், MBBS படிச்சிருக்கிறார், ஆர்த்தோவில் MT முடிச்சிருக்கிறார். இதெல்லாம் முடித்த பிறகும் அவருக்கு இன்னும் என்ன செய்யணும்? அதுவை குறித்த அறிவை பெருக்க வேண்டியது இருக்குது. பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் சபையும் தேவ சித்தத்தில் இன்னும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். நம்ம கையில் ஒரு மொபைல் வச்சுருக்கோம். அந்த மொபைல் ஒரு 1 year போகும் பொழுது நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு என்ன செய்யாது? வேலை செய்யாது. நம்ம 80 கிலோமீட்டர் வேகத்தில் தள்ளுனா தோத்துறோம், அது 20 கிலோமீட்டர் வேகத்தில் முன்னாடி போகும். உடனே நமக்கு கோபம் வரும், கடுப்பாயிருவோம். உடனே நம்ம என்ன சொன்னேன், அப்டேட் பண்ணுறோம் இல்லையா, சிஸ்டத்தை அப்டேட் பண்ணுறோம். அது அப்டேட் பண்ண உடனே அது என்ன செய்துரும், இன்றைக்கு உள்ள காலை அளவுக்கு அது வந்துடுது, அதுக்கு வேகம் கூடுது. அதே மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். நேற்றுக்கு இருந்ததை விட இன்னைக்கு நான் தேவனுடைய சித்தத்தை இன்னும் அதிகமாய் புரிந்து கொண்டால் நேற்றைய விட என்னுடைய வேகம் இன்னும் அதிகமாய் இருக்கும். நிறைய பேர் 8 வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்ட பிரதர், 10 வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்ட பிரதர், 15 வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்ட பிரதர், எனக்கு தினகரனை தெரியும் பிரதர், ஃபாதரை தெரியும் பிரதர், அப்புறம் மோகன் சி அண்ணாவை தெரியும் பிரதர், இவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியும் பிரதர் அப்படின்பா. தேவ சித்தத்தை தவிர கழுதைக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்லுது புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு சபை ஜெட் வேகத்தில் போகும்போது இவன் ஆம வேகத்தில் ட்ராவல் பண்ணுவான். அதுக்கு என்ன காரணம்? இவனுக்கு தினகரன் ஐயாவை தெரியுது, மோகன் சி அண்ணாவை தெரியுது, மோகன் பாஸ்டரை தெரியுது, கூட உங்கள் பாஸ்டரையும் தெரியுது. எதை தவிர? கர்த்தருடைய சித்தத்தை தவிர. நமக்கு வேற யாரை தெரியாமல் இருந்தாலும் சரி, எனக்கு தேவ சித்தம் தெரியும்னா அவங்களுக்கு எனக்கு அவங்கள தெரியுதோ இல்லையோ, என்ன உலகத்துக்கே தெரியும். இந்த வார்த்தை புரிந்தவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். எனக்கு மோன்சி அண்ணாவை தெரியணும்னு அவசியம் இல்லை, எனக்கு உங்கள் பாஸ்டரை தெரியணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தேவ சித்தம் தெரிஞ்சா என்ன இந்த உலகத்துக்கே தெரியும். அல்லேலூயா.
அதனால தான் தேவனுடைய சித்தத்தை சபை இன்னும் 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 என்ன செய்யணும்? அறிந்து கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? சோதரம் 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 அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இதை குறித்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதில் அடுத்து நம்ம என்ன படித்தோம் தெரியுமா? தேவ சித்தத்தை எப்படி அறியலாம் அப்படின்னு நம்ம படித்தோம். ஆனால் அந்த பகுதி இப்போ நான் போகலை. அணுகுமுறையை முடிச்சுட்டு அறிதலை குறித்து படிப்போம். நம்ம அணுகுமுறையை என்ன செய்வோம்? நேற்றுக்கு ஜபங்கிற லெவலுக்கு வந்தோம்ல, அதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், கண்டினியூ பண்ணுறேன். தோத்தர் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு தேவ பிள்ளையின் அணுகுமுறை ஒன்று, அறிதல் அவசியம். சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்ல முடியுமா? அறிதல் அவசியம். ரெண்டாவது ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். 2வது தலைப்புக்கு போறேன். அணுகுமுறையின் 2வது தலைப்பு. நேற்றுக்கு சொன்ன அந்த ஜபத்தை மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க, நம்ம இன்னும் ஒரு முறை அதை கண்டினியூ பண்ணுவோம். கண்டினியூ ஜபத்தை இல்லை, அந்த பகுதியை கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஒரு வகுப்பு எடுக்கும் பொழுது புரிகிற மாதிரி எடுக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதம் கழித்து இந்த நோட்டை பார்த்தா ஒரு இளவும் புரியாது. அது உங்களுக்கு தெரியுமா? திரும்பி பார்த்தா எல்லாம் தெரியும். ரைட், விடு. ரெண்டாவது பாயிண்ட், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசி மக்களே. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல எனக்கு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்திற்கு ஏற்ற, நம்ம பண்ணிட்டு இருக்கிற பிரசங்கத்திற்கு ஏற்ற, கற்றுக்கொண்டிருக்கிறதற்கு ஏற்ற ஒரு வார்த்தை அங்கே இருக்கு. எனக்கு சொல்லுங்க. பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக. அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க. பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. ரைட். இப்போ நான் உங்களுக்கு, நீங்கள் எழுதாதீங்க, நான் சொல்கிறேன். அணுகுமுறை முதலாவது, தேவ சித்தத்தை என்ன செய்யணும்? அறியணும். இரண்டாவது, பகுத்தறியணும். அறியணும், பகுத்தறியணும். அறியணும், பகுத்தறியணும். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிய தவறினால் நான் செய்ய வேண்டியதை பாஸ்டர் செய்ய வேண்டியது வரும், அவர் செய்ய வேண்டியதை நான் செய்ய வேண்டியது வரும். நாளை செய்ய வேண்டியதை இன்று செய்ய வேண்டியது வரும், இன்று செய்ய வேண்டியதை நாளை செய்ய வேண்டியது வரும். அப்போ தேவனுடைய சித்தத்தை அறிந்தால் போதாது, அதிலே என்னை குறித்த தேவ சித்தம் என்ன, என் குடும்பத்தை குறித்த தேவ சித்தம் என்ன, என் சபையை குறித்த தேவ சித்தம் என்ன, நான் இருக்கிற காலத்தை குறித்த தேவ சித்தம் என்ன, நான் இருக்கிற தேசத்தை குறித்த தேவ சித்தம் என்ன, இன்னைக்கு நான் பகுத்தறியணும். என்ன தெரியுமா? இந்த பலிபீடத்தை குறித்த தேவ சித்தம் அறிஞ்சிட்டு தான் நான் இதில் நிற்கணும். என்னை குறித்த தேவ சித்தத்தை அறியாமல் இங்கே நிற்க முடியாது. இந்த தேவ மனிதனை குறித்த தேவ சித்தத்தை அறியாமல் நிற்க முடியாது. ஏன்னா பலிபீடம் இயேசு வருகிறது வரை நிற்கும். அது வரைக்கும் உங்க பாஸ்டர் இருப்பாரா? என்னுடைய கேள்விக்கு பதில். இந்த பலிபீடம் இயேசு வருகிறது வரைக்கும் இருக்கும்னு வைக்கலாம். உங்க பாஸ்டர் அது வரைக்கும் இருப்பாரா? இருக்க மாட்டார். ஒருவேளை இயேசு இன்னும் 100 வருடத்திற்கு பிறகு வந்தா, அதுக்கு முன்னால நாங்க டிராவல் ஆகிருவோமே. அப்ப நாளைக்கு இந்த இடத்துல தேவன் நியமிக்கிற யாரோ ஒருவர் நிற்பாங்க. அப்ப பலிபீடத்தை குறித்த தேவ சித்தம் வேறே, உங்கள் போதகரை குறித்த தேவ சித்தம் வேறே. போதகரை குறித்த தேவ சித்தம் வேறே, இந்த இடத்தில் இருக்கிற தேவ ஜனங்களை குறித்த தேவ சித்தம் வேறே. சரி, அதுக்குள்ளே டீப்பா போவோம். இந்த பிள்ளையை குறித்த தேவ சித்தம் வேறே, அந்த அண்ணாவை குறித்த தேவனுடைய சித்தம் வேறே. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். தேவனுடைய சித்தத்தை நான் ஒவ்வொரு நாளும் பகுத்தறிய வேண்டியது அவசியமா இருக்கு. நான் சொல்லுது புரியுதாம்மா? நிறைய பேர் பாடுறாங்க, கை தட்டுறாங்க, ஜோம் பண்றாங்க. நிறைய பேர் என்ன செய்யறாம்னே அவனுக்கு தெரியல. தெரியுமா உனக்கு? அப்ப இன்றைக்கு நான் ரெண்டாவது என்னுடைய அணுகுமுறை என்ன? ஆண்டவரே, என்னை குறித்த உம்முடைய சித்தத்தை பகுத்தறிவதற்கான தேவ கிருபையை எனக்கு தரணும்.
நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுனே? ஆமென். ஒரு முறை கூட சொல்லுங்க ஆமென். இன்னும் சத்தமா உங்களுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் ஆங்கில வேதாகமம், எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப வராது, ஆனால் நான் இன்னைக்கு கொஞ்சம் பொதுவாக நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். நான் என்னைக்கு இந்த மீட்டிங் டேட்டு கொடுக்குறேனோ அன்னைக்கு தலைப்பை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன், வசனத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் எழும்பி தேவ சமூகத்தில் அமர்ந்து இனி சாயந்தரம் பேச வேண்டியதை இனி தான் உட்காந்து படிப்பேன். நான் அப்புறம் சூடான அப்பம் கையில் கொடுத்து நான் என் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அது என்னுடைய பழக்கம். ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களை குறித்த சில தேவ சித்தங்கள் முன்னாடி நமக்கு தெரிகிறதில்லை. பலிபீடத்தில் ஏறுகிறது வரைக்கும் சில இடங்களில் தாண்டவர் சித்தத்தை சொல்லவே மாட்டார். சில நேரத்தில் மெண்டல் ஆகிடுவோம். சில நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 டைரி 6 டைரியை கையில் வச்சுருப்பேன். எதை குறித்து சொல்கிறான்னு தெரியாது. ஒரு வார்த்தை மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் அந்த வார்த்தைக்குள்ளே எப்படி பேசுகிறார் நமக்கு தெரியாது. மேடையில் ஏறுகிறது வரைக்கும் மண்டை குழம்பிக்கிட்டே இருப்போம். ஏன் அப்படின்னா, அந்த சபையை குறித்த தேவனுடைய சித்தம், சபை எப்படி இருக்குது, சபை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன நமக்கு தெரிகிறதில்ல. ஏன் சும்மா ஒரு சப்ஜெக்டை மட்டும் உங்களுக்கு வச்சுட்டு போகிறதா இருந்தால் எவ்வளவோ வச்சுட்டு போகலாமே. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், எல்லா பிள்ளைகளுக்கும் தேவை தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் என்ன செய்யணும் சொல்லுங்க? நிரப்பப்படணும். 2, அவருடைய சித்தத்தை பகுத்தறியணும். அதாவது ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது என்னமா? அது எனக்கு வராது. நான் சொன்னோம்ல, எனக்கு இங்கிலீஷ் வராது. அக்செப்டபிள், சரிதானே? acceptable and perfect will of God. சரியான தேவனுடைய சித்தத்தை நான் ஏற்றுக்கொள்ள. அக்செப்டபிள்னா என்ன சொல்லுவீங்க? ஏற்றுக்கொள்ளுதல். அந்த பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட்னா சரியான தேவ சித்தத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும். என்னை சுற்றி நிறைய பிரசங்கம் கேட்கிறேன். இதுல எது சரியானதோ அதை தான் நான் ஏற்றுக்கொள்ளணும். நான் சொல்லுது புரியுதா இல்லையா? எப்பா, நான் 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்றேன். இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்குரியது கிடையாது. இதுல ஒரு 2 நிமிஷம் தான் உங்களுக்குரியதா இருக்கும். 10 மணி நேரம் பிரசங்கம், இது வரைக்கும் நான் 13.25 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் நிறுத்தாம. 60 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணுங்கிறது என்னுடைய ஆம்பிஷன். ஆமா, இப்ப யாருமே என்னை விடுறதில்லை. 60 மணி நேரம் நிறுத்தாம பேசணுங்கிறது என்னுடைய ஆசை. அதற்காக தான் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் 13.25 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஏறின கை நிறுத்தாம, இந்த மைக்கை கீழே வைக்காம 13.25 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த 13.25 மணி நேரமும் ஒரு மனிதனுக்குரியது கிடையாது. ஆனா அதுல ஒரே ஒரு வார்த்தை என்னுடையதாக இருக்கலாம். நான் சொல்றது புரியுதா இல்ல? இப்போ ஒரு கடைக்கு நீங்க போறீங்க, அந்த கடையில பலதரப்பட்ட பொருள் இருக்கிறது. அதுல எனக்கு எது தேவையோ, எனக்கென்று எது தேவையோ அதை நான் என்ன செய்து கொள்ளுகிறேன்? எடுத்துக்கொள்ளுகிறேன். அதுதான் இந்த இடத்துல இந்த வார்த்தை என்ன? அந்த வார்த்தை எனக்கு சொல்லுங்க. அது எனக்கு வரமாட்டேங்குதா? நீங்க படிச்ச என்னதுமா? அடுத்து பாருங்க, and perfect will of God. சரியான ஒன்றை, எனக்குரிய ஒன்றை, எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற சித்தத்தை நான் என்ன செய்து கொள்ளுகிறேன்? எடுத்துக்கொள்ளுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவ சித்தம் என்பது காமன். இந்த சபையில தேவ சித்தத்தை நான் பேசுறேன். ஆனா என்னை குறித்த சித்தம் வேற, பலிபீடத்தை குறித்த சித்தம் வேற, போதகரை குறித்த சித்தம் வேற, பாஸ்டர்மாவை குறித்த சித்தம் வேற, சகோதரி உங்களை குறித்த சித்தமே வேற, அண்ணே உங்களை குறித்த சித்தமே வேற, உங்க கையில வளர்க்க கொடுத்த குழந்தைகளை குறித்த சித்தம் வேற, நம்ம தேசத்தை குறித்த சித்தம் வேற, நம்ம இருக்கிற இந்த காலத்தை குறித்த சித்தம் வேற. அப்ப இவ்வளவு சித்தங்கள் இருக்கிறது. அப்ப சித்தம் என்பது காமன் வேர்ட். அதே நேரத்தில் இப்ப எனக்கு ஒரு ஒர்க்லோடு கூடுது. என்ன தெரியுமா? இத்தனை சித்தங்கள் நடுவில் எனக்குரிய தேவ சித்தம் என்ன? என்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய தேவ சித்தம் என்ன? நான் நிறைவேற்ற வேண்டிய தேவ சித்தம் என்ன? புரியுறீங்களாமா? ஒரு அல்லேலூயா. அப்போ இப்ப நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு வார்த்தை ஜெபிக்க வேண்டியது இருக்குன்னு. என்ன ஜெபிக்கணும்? ஏசையா, எனக்குரிய தேவ சித்தத்தை சரியாக கண்டுபிடித்து அதை பகுத்தறிவதற்கான கிருபை எனக்கு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
நீங்க நல்லா கவனிங்க. பகுத்தறிதல் இல்லை என்றால் தவறி விடுவோம். ஆண்டவர் வரங்கள் எத்தனை? ஆவியின் வரங்கள் எத்தனை? கேட்கல. 9. உங்க பைபிளையும் அப்படித்தானே இருக்கு. எங்க மாவட்டத்துல அப்படித்தான் இருக்கு. 9 தான் வச்சிருக்காங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட்லயும் அப்படிதான். இது எந்த டிஸ்ட்ரிக்ட்? விருதுநகர் மாவட்டத்திலையும் ஆவியின் கனிகள் எத்தனை தான்? 9 தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ 9 வரத்தில் கடைசியா இவ்வரத்தின் பெயர் என்ன? கடைசி வரத்தின் பெயர் என்ன? கேட்கல. கடைசி வசனம் இச்சையடக்கமா? உங்களை எல்லாம் தோண்ட வேண்டாம். ரைட், விடு. வீணா பிரச்சனை வேண்டாம். எடுங்க, அதை எடுங்க. ஆமீன், எடுங்க. ஒன்றும் இல்லை, எடுத்துட்டு போயிடுவோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆவியின் வரங்கள். நான் வரங்களை குறித்து பேசுறேன்னா, கனிகளை குறித்து பேசுறேன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தோண்டிட வேண்டியதான். சரி, ஆவியின் கனிகள் கலாத்தியர்ல இருக்கு. ஆவியின் வரங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல இருக்கு. அதுல தேடுங்க பார்க்கலாம். இதுல ஒரு 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல எல்லாம் இருக்கா? அவங்க ஒண்ணு தேடட்டியா? அப்படியாவது என் பைபிள் அது இருக்கான்னு ஒண்ணு பார்க்கட்டும். எடுங்க. எத்தனை வசனம்னு பாரு. ஆவிகளை சொல்லுங்க. எத்தனாவது வரம்? கடைசி. அதாவது கடைசி வரத்துக்கு பேர சொல்லுங்க. 9 வரம் அங்க இருக்கு. அதுல கடைசிகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம். அதுக்கு முந்தின வரம் எப்படிமா? எத்தனாவது வரம் அது? மொத்தம் 9. அதுல 3க்கு முன்னாடி இன்னும் எத்தனாவது வரமா இருக்கும்? இன்னைக்கு வீட்டுக்கு போக மாட்டே போலதான் இருக்கு. எத்தனாவது வரமா இருக்கும்? 7ஆ இருக்கும் இல்ல? 7ஆவது வரத்துக்கு பேர் என்ன? எம்மா, பகுத்தறிகிறதுக்கே ஒரு வரத்தை வச்சிருக்கிறாரே ஆண்டவர். இதை ஒரு காரணம் இல்லாம வைப்பாரா? நீங்க நல்லா கவனிக்கணும். பகுத்தறிகிறதுக்கு ஏன் ஆண்டவர் வரத்தை வைத்தார்? அது ஒரு சப்ஜெக்ட். பரிசுத்தவான்களை பகுத்தறியணும், ஜபத்தை பகுத்தறியணும், பிரசங்கத்தை பகுத்தறியணும், ஆவிகளை பகுத்தறியணும், மனிதர்களை பகுத்தறியணும். புரியுதா? தேவனுடைய சித்தத்தை பகுத்தறியணும். சபை பகுத்தறிய தெரியாத இன்னைக்கெல்லாம் ஒரே வரம், ஆண்டவரே தீர்க்க தரிசன ஆவியினால நிரப்புங்க. 2வது வரம் சுகமளிக்கும் ஆவியினால நிரப்புங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. இந்த 2மே இருந்தா ஆமென், மகிமையான ஊழியத்தை செய்துட்டு கடைசியில பாதாளத்துக்கு தான் போக முடியும். ஏன்னா கொஞ்சம் பேர் சொல்றாங்க, உம்முடைய நாமத்தில் அற்புதங்களை செய்தோமே, உம்முடைய நாமத்தில் அடையாளங்களை செய்தோமே, உம்முடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோமே. ஆண்டவர் சொன்னார், ஐ டோன்ட் நோ பிரதர், இப்படி ஒரு பேப்பையில நான் பார்த்ததே இல்லை என்றார். அதனால தான் சொல்றேன், தோத்தர இதெல்லாம் உலகத்திற்கு என்னை வெளிப்படுத்த, பரலோகம் என்ன பார்க்கணும்னா பகுத்தறிகிற கிருபை எனக்கு இருந்தா தான் முடியும், இல்லை நான் காணாம போயிருவேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அண்ணே, பகுத்தறிவதற்கே ஒரு வரத்தை வச்சிருக்கார், பகுத்தறிகிறதுக்கே ஒரு கிருபை கொடுக்கிறார், பகுத்தறிகிறதுக்கே ஒரு அபிஷேகத்தை வச்சிருந்தா பகுத்தறிவு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க? முக்கியம். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பகுத்தறிதல் ரொம்ப முக்கியம். பகுத்தறிதல் ரொம்ப முக்கியம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். 9 வரங்களும் நம்ம சபைகளுக்கு வேணும். 9 வரங்களும் வேணும். ஒன்றும் ஒன்றை விட ஒன்று மேலானது அல்ல, ஒன்றை விட ஒன்று மேலானது அல்ல. 9 வரங்களும் வேணும். ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பைபிள்ல சொல்லி இருக்கு. எபேசு சபையை குறித்து படிக்கும்போ, அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுவதை நீ கரெக்டா அடையாளம் பார்த்துட்டேன்னார். இந்த பய கள்ளப்ப அப்படின்னு கரெக்டா சொல்லிவிட்டாங்க. அந்த பகுத்தறிதல் இந்த கடைசி காலத்துல இல்லாததுனால தான் கண்ட நாவாரி எல்லாம் நடுரோட்டில் செய்ய வேண்டியதை பலிபீடத்துல செய்துட்டு இருக்கிறான். இதுக்கு மேல உங்களுக்கு புரிய வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வெரி குட். அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, ஆவிகளை பகுத்தறியணும். அந்த இங்கிலீஷ் வேர்டு என்ன சொல்லி இருக்குது? ஐ மீன் பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட், பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். அப்போ சரியான தேவ சித்தம், ஐ மீன் சரியான தேவ சித்தத்தை நான் என்ன செய்யணும்? ஓகே, பகுத்தறிய தெரியாததுனால தான் பிரச்சனையே வந்துச்சு. பகுத்தறிய தெரியாத பாருங்க, இப்போ எனக்கு கொஞ்சம் வேர்த்துட்டு இருந்து இப்போ சுத்தமாக வேக்கலை, இதை ஆஃப் பண்ணதுனால வேக்கலைன்னு விட்டுருங்க.
சரியா? இந்த வேர்வைக்கு பின்னால சாபம் இருக்குதா இல்லையா? நெற்றி வேர்வை நிலத்தில் விழ உழைப்பாய், சாபம் இருக்குதா இல்லையா? இப்போ இந்த சாபத்துக்கு காரணம் என்ன? ஆதாமும் ஏவாளும் என்ன செய்து விட்டார்கள்? இந்த இடத்துல பகுத்தறிவு அறியில்லாததுனால தான் நடந்துச்சு. சர்ப்பத்தை நம்முடைய பாட்டியால் பகுத்தறிய தெரியவில்லை. சர்ப்பத்தை பாட்டியால் பகுத்தறிய தெரியவில்லை. சர்ப்பத்தை பாட்டியால் பகுத்தறிய தெரியாமல் போனதுனால தான் இன்னைக்கு மனித சமுதாயம் 6000 வருட சரித்திரத்தை சொல்லுது. இன்னைக்கு 6000 வருஷத்துக்கு பிறகு என் நெத்தியில வேர்வை வர காரணம் அந்த ஒரு கிழவியும் தான். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஒரு ஆள் பகுத்தறியாம போனதுனால இன்னைக்கு நான் பாடும் அனுபவிக்கிறேனா? இன்னைக்கு என் குடும்பம் தேசம் சாபத்துக்குள்ள கிடக்குதா இல்லையாம்மா? நேற்றைக்கு ராத்திரியில ஆண்டவருடைய தேசத்துல ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஜெபிக்கும் பொழுது என்னால் மறக்க முடியாத ஒரு நாளாய் நேற்று மாறிட்டு. பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், இன்னைக்கு நைட்டு கிளம்பினார், ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போறேன். ராத்திரியில ஒரு அவர்களுடைய சமுதாய முறைமைப்படி ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வை நான் பார்த்தேன். ஒரு பொருளை தீ எறிகின்ற ஒரு பொருளை கையிலே வைத்துவிட்டு ஒருவர் முன்னே நடந்து கொண்டிருக்கிறாங்க. திரளான ஒரு கூட்டம் பின்னால போயிட்டே இருக்கு. அதுக்கு பின்னால நானும் வண்டியில போயிட்டே இருந்தேன். எங்க தான் போகுதுன்னு பார்ப்போமே. கார் போகிற தூரம் வரைக்கும் நான் போனேன். போகும் பொழுது அழுகையா வந்துச்சு. ஆண்டவரே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒருவர் தன்னுடைய குறித்த தேவ சித்தத்தை பகுத்தறிய தெரியாம போனதுனால தானே. இன்னைக்கு உலகம் தேவன் அல்லாதவைகளுக்கு பின் செல்ல காரணம் என்ன? இன்னைக்கு சத்தியம் இல்லாதவைகளுக்கு பின் உலகம் செல்ல காரணம் என்ன? விக்கிரக ஆராதனைகளுக்கு பின் உலகம் செல்ல காரணம் என்ன? ஒரு தாய் தன்னோடு பேசினவன் யார் என்பதை பகுத்தறிய தவறுனதுனால தானம்மா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுனே? அந்த ஒரு நபர் என் கூட பேசுறான். அதாவது அவன் என்ன பேசுறான்? உங்களை தேவர்களாக்க போறேன்றான். ஆண்டவர் என்ன மனுஷனா வச்சிருக்கிறார். நான் இந்த இடத்துல என்ன கத்தர் மனுஷனா தானே வச்சா, நான் மனுஷனாவே இருந்துட்டு போறேன். நான் என்னத்துக்கு கடவுள் ஆகணும்? இவன் என்ன செய்யறான் பாருங்க. உங்களை நான் என்ன செய்கிறேன்? நீங்கள் தேவர்கள் ஆகலாம், நீங்கள் தேவர்கள் ஆகலாம். இதுதான் பெரிய பிரச்சனை. கத்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரோ அப்படி இருந்தா போதுமே. நம்ம என்னத்துக்கு அடிஷனலா ஏறி போகணும்? இன்னைக்கு கடவுள் ஆகி பாத்தீங்களா நம்ம படாத பாடு இல்லையம்மா. இதுக்கு பேசாம மனிதர்களாவே என்ன செய்திருக்கலாம்? நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் தன்னோடு பேசுகிற ஒருவன், தன்னோடு தனக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒருவன், தன்னோடு கூட என்னுடைய எதிர்காலத்தை குறித்து பேசுகிற ஒருவன் ரொம்ப பாசிட்டிவா பேசுறான், அன்பா பேசுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு அதான்ங்க, அப்பா அம்மா பேசுகிறத விட அடுத்தவன் பேசுறது ரொம்ப பாசமா இருக்கும். அல்லேலூயா. தங்கம் எப்படி இருக்கான்னு கொஞ்ச நாள்ல பாரு பித்தளை ஆக போற நீ. ஆனவங்க பலரும் இன்னைக்கு பித்தளையா கடந்து படாத பாடுபட்டு இருக்கான். அவளை இன்னைக்கு நீ சொல்றா. ஒரு பிள்ளை என்று சொன்னா, பாஸ்டர்யா தோத்திரம், அவனை கல்யாணம் பண்ணலைன்னா நான் செத்துருவேன்னு ஒத்த கால. நான் சொன்னேன், தோத்திரம், நீ கல்யாணம் பண்ணலைன்னா ஒரு நாள் தான் சாவ. நீ அவனை மட்டும் கட்டிக்கிட்டேன்னு வை, நித்தமும் சாவா. நீ உனக்கு எது வசதியா இருக்கும்? நித்தமும் செத்த நம்ம சுவாலி முடிஞ்சு உன் வாழ்க்கை. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான்மா. நரகம் எப்படின்னு அந்த பிள்ளைக்கு வீட்டில் போனா தெரியும். அதனாலதான் நான் சொல்றேன், இன்னைக்கு சில நேரங்களில் பாருங்க, சில பாஸ்டர், சில நல்லா உங்களை நேசிக்கிற கிருபையில உங்களை நடத்தணும்னு நினைக்கிற ஊழியர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவான், எதுக்கு எடுத்தாலும் திட்டுவான், எதுக்கு எடுத்தாலும் இங்க வரல அங்க வரல வைனே சொல்லுவான். நமக்கே தோணும், இந்த மனுஷனை பெத்தாங்களா செஞ்சாங்களா, இந்த அப்படியே ஒரு மாதிரி எங்களுக்குன்னே வடிவமைச்சு கொண்டு விட்டுருக்கானே ஆண்டவரை, இவரை போட்டு வேற ஒரு பாஸ்டரை தாரும் சுவாமி, அப்படியெல்லாம் சில நேரத்தில் யோசிச்சிருவாங்க. ஆனால் ஒன்று, சில நேரங்களில் வெளியில் இருந்து உங்களோடு பேசுகிறவர்கள் ரொம்ப நைவியா பேசுவாங்க, ரொம்ப பாசமாக பேசுவாங்க. எங்கள் சர்ச்சில் எல்லாம் நாங்கள் உங்களை கண்டுக்கிடவே மாட்டோம், நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம், நாங்கள்லாம் உங்களை கண்டுக்கிறதே இல்லை, உங்கள் பாஸ்டர் இவ்வளோ கஷ்டப்படுத்துறாருன்னே. ஒரு தடவை எங்கள் சபையில் ஒரு பையன் சொன்னான், ஆளோட்டியின் நிமித்தம் ஜனங்கள் படுகிற பாடுகளை நான் கண்டேன். ஆளோட்டி நானு ஆளோட்டியின் நிமித்தம் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரா? எப்படி வெளிப்படுத்தினாரா? ஆளோட்டியின் நிமித்தம் ஜனங்கள் படுகிற பாடுகளை நான் கண்டேன். ஆகையால் தீர்க்க தரிசனத்தை கேட்டுக்க, ஆகையால் சபையில் நான் ஒரு கூட்டத்தை பிரித்து தனியே வெளியே கொண்டு போய் நான் மகிமையாய் பயன்படுத்த போகிறேன். போனானுங்க, போனவன ஒருத்தனையும் காணல.
நான் ஏன் ஒருவேளை நினைக்கலாம், நல்ல ஆளோட்டி பிரம்பை கையாடுகிறவனாய் இருப்பான். அமீன், தோத்திர. பிரம்பை கையாடுகிறவனாய் இருப்பான். அதுதான் நம்ம அப்பா நம்மளை கடிந்து கொள்ளுகிறாங்க, நம்ம அம்மா நம்மளை கடிந்து கொள்ளுகிறாங்க. உடனே அவங்களுக்கு பாசம் இல்லாததுனால அல்ல, அவர்களுக்கு நம்மை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால. என் பிள்ளைகள் என் முன்னே இருக்கிறது போல பரலோகத்திலேயும் தேவனுக்கு முன்னாலே இருக்கணும். என் பிள்ளைகள் என் முன்னாடி நிற்கிறது போல ஆண்டவருக்கு முன்னாலேயும் நிற்கணுங்கிற ஆசை எவன் ஒருவனுக்குள் இருக்குமோ, அமேன், நல்லா கவனிக்கணும். அந்த தாயும் தகப்பனும் அந்த ஆவிக்குரிய பெற்றோர் கண்டிப்பா பிரம்பை கையாளுவார்கள். ஏன் தெரியுமா? அவர்களை குறித்த தேவனுடைய சித்தத்தை நான் பகுத்தறிய வேண்டியது அவசியமா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாட்டியம்மா நபரை பகுத்தறியவில்லை, சரிதானே? நபரை பகுத்தறியவில்லை. வாழ்க்கை என்னாச்சு? தேவன் வைத்த ஸ்தானத்தில் நிற்க முடிஞ்சிச்சா? ஆண்டவர் வச்ச ஸ்தானத்தை நிற்க முடிஞ்சிச்சா? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தொடர்ந்து புசிக்க முடிந்ததா? முடியல. இல்ல. வாழ்க்கையில வலி இல்லாம வாழ முடிஞ்சிச்சா? இல்லையே. அதற்கு பிறகுதான பேறுகாலத்தின் வருத்தம் அவர்களுக்கு உண்டாயிற்று. அப்ப ஆளுமை தன்மை போய் பைபிள் என்ன சொல், நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வீர்கள், அப்படித்தான் ஆண்டவர் சொன்னார். ஆனா இன்னைக்கு ஆள முடியலையே, அடிமையாத்தான வாழ்கிறான் உலகம். இதுக்கு காரணம் என்ன? ஒரு தனி மனிதனை அடையாளம் காண முடியவில்லை. அதனாலதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின் பரிபூர்ணம் என்னதென்று பகுத்தறியணும். அப்ப எனக்கு இன்னைக்கு கிருபை வேணும், இன்னும் பகுத்தறியணும் ஆண்டவரே, எனக்கு இன்னும் பகுத்தறியணும். பல்லாயிரக்கணக்கான மனிதர்களோடு பழகுகிறோம், பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களோடு பழகுகிறோம், பல்லாயிரக்கணக்கான ஜனங்களோடு பழகுகிறோம். இதுல யார் எப்படி என்று நமக்கு தெரியாது. ஆனா எனக்கு இன்னும் கிருபை வேணும் ஆண்டவரே, மனிதர்களை பகுத்தறிவதற்கு. ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? இன்னும் எனக்கு பகுத்தறிகிற கிருபை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்றீங்களா? ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை ஜெபம் பண்றீங்களா? இதுக்கு வேணும்னு உங்களுக்கு தோணுதா? பகுத்தறியணும்னு சொன்னா இன்னும் தான் நம்ம டீப்பா இதுக்குள்ள கொஞ்சம் போகிறோம். உங்க வலது கரத்தை உயர்த்துங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, உம்முடைய சித்தத்தை பகுத்தறிகிற தேவ கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை பகுத்தறிகிற தேவ கிருபையை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஷபாலா கத்தரபா. அப்பா அப்பா அப்பா, ராஜாவே ராஜாவே, உம்முடைய சித்தத்தை பகுத்தறிகிற தேவ கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை அறியாத மதிகேடர்களா ஒரு நாள் நாங்க இருந்துடக்கூடாதுப்பா, உணர்ந்துடக்கூடாது அப்பா, உணர்ந்துடக்கூடாது. ஒரு தாய் மனிதனை பகுத்தறியல, மனுக்குலமே கெட்டு போச்சு ஐயா. ஆண்டவரே, உதவி செய்யணும், உதவி செய்யணும், உதவி செய்யணும். எங்க கிருபை, அந்த கிருபையை எங்களுக்கு தரணும். எங்க சபைக்கு அந்த கிருபையை தரணும். எங்க சபைக்கு அந்த கிருபையை தரணும். எங்களுக்கு அந்த கிருபையை தரணும். எங்க பாஸ்டருக்கு அந்த கிருபையை தரணும். உலகத்தில் ஊழியம் செய்கிற உண்மையான ஊழியர்களுக்கு அந்த கிருபையை கொடுக்கணும் ஆண்டவரே. இந்த கிருபை இந்த காலத்தில் சபைக்கு நீ தரணும். ஷாந்தாலா பக்கத்தா ரபா ரியாந்தா ரபா கத்துனா ஹந்தாலா ரிபிகாரா பாலா பௌஷியாலா. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுடைய சித்தத்தையும் சத்தத்தையும் பகுத்தறிய வேண்டியது இருக்கு. பாருங்க, கூப்பிட்டது சாமுவேலை, கூப்பிட்டது ஆண்டவர். சாமுவேல் யார் முன்னாடி போய் நிற்கிறார்? ஏலி முன்னாடி போய் என்னை கூப்பிட்டீரான்னு கேட்கிறார். அதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய சத்தத்தை என்ன செய்யல, பகுத்தறியல. எல்லாம் இது யாருடைய சத்தம்? யாருடைய சத்தம்? ஆமா. ஆனா இதே கிருபை எலியாவினிடத்தில் இருந்துச்சு. சூறை செடியின் அடிவாரத்தில் குகைக்குள்ள போய் படுத்து கிடக்கிறார். அப்ப முதல்ல பயங்கரமா பூமி அதிர்ச்சி வருது. உடனே அவர் எழுந்துச்சு வெளியே வரல. பயங்கரமான காற்று, புயல் காற்றெல்லாம் அடிக்குது. பயங்கரமான அதிர்வுகள் உண்டாகிறது, அக்னி உண்டாகிறது. எந்திரிச்சு வெளியே வரல. கொஞ்ச நேரம் ஆகல, ஒரு மெல்லிய சத்தம் கேட்குது. தலையில முக்காடை போட்டுட்டு கப்புன்னு வந்து வெளியே நின்னா. அந்த மனிதனுக்கு தேவனுடைய சத்தத்தை பகுத்தறிய தெரியும். ஏன் தெரியுமா? அந்த மனிதனுடைய வாழ்க்கையே தேவனுக்கு முன்பதாக நிற்கிற ஒரு தேவ மனுஷன். நான் சொல்ல புரியுதா இல்லம்மா? அண்ணே, அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிங்க. வேற எந்த சத்தத்துக்கு அவன் எந்திரிச்சு வெளியே வரல. பயங்கர முழக்கமான சத்தங்கள் எல்லாம் இருந்துச்சு, எந்திரிச்சு வெளியே வரல. ஆனா மெல்லிய சத்தம் கேட்டுச்சு, எந்திரிச்சு வெளியே வந்து நின்னா. ஆண்டவர் வந்து கேட்டார், உனக்கு இங்கே என்ன காரியம்டான்னு கேட்டார். அவ்வளவுதான்.
அப்போ நமக்கு இன்னும் கிருபை வேணும். நான் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு இன்னும் கிருபை வேணும், தேவனுடைய சித்தத்தை எனக்கு இன்னும் என்ன செய்யணும், பகுத்தறியணும். ஒரு முறை கூட உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு இன்னும் கிருபை வேணும்ப்பா, எனக்கு இன்னும் கிருபை வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு இன்னும் கிருபை வேணும் ஆண்டவரே, எனக்கு இன்னும் கிருபை வேணும் ஆண்டவரே, இன்னும் கிருபை வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தத்தோடு கூடிய என்னுடைய அணுகுமுறை என்ன? ஒன்று, அவருடைய சித்தத்தை குறித்த அறிவு இன்னும் எனக்கு வேணும். ரெண்டு, அவருடைய சித்தத்தை நான் பகுத்தறிய வேண்டும். சரி, இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, தேவனுடைய சித்தத்தை யாரால் தான் பகுத்தறிய முடியும்? தேவனுடைய சித்தத்தை யாரால் பகுத்தறிய முடியும்? பசுயா பிரதர், நான் ஒரு பாஸ்டர், நான் பகுத்தறிய முடியும்னு சொல்ல முடியாது. நீங்க ஒரு பிலீவர், பகுத்தறிய முடியும்னு சொல்ல முடியாது. நீங்க நல்லா கவனிக்கணும், ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிகிற நிலைக்கு போகணும்னா இன்னும் சில ஆவிக்குரிய தெளிவு நமக்கு தேவைப்படுகிறது. மறுபடியும் சொல்றேன், எல்லாராலும் தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு ஜெபம் பண்ணா ஓகே, நீங்க பிரேயர் பண்ணா தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். ஆனா ஒரு தேவனுடைய சித்தத்தை தனக்குரியது, சபைக்குரியது, தேசத்துக்குரியது என்பதை சரியாக பகுத்தறியணும்னு சொன்னா கொஞ்சம் கூட டீப்பா திங்க் பண்ண வேண்டியது வருது. இப்ப நம்ம அந்த இடத்துல என்னென்ன காரியங்களை படிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுல 12ஆம் அதிகாரத்துல தானே நிக்கிறோம். எந்த 12? ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம நிற்கிறோம். அதில் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3வது வசனத்தை நீங்கள் எழுதி கொள்ளலாம். இந்த பகுத்தறிதல் என்று சொல்லுகிற பகுதியில் ஒன்று புரிந்து கொள்ளணும், தேவனுடைய சித்தத்தை யாரால் பகுத்தறிய முடியும்? ஒன்று, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை நம்ம படிக்க போகிறோம். சரி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாமா? இணைந்து வாசிங்க, எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சரி, 2ஆம் வசனத்தை படிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். சரி, 3ஆம் வசனத்தை படிங்க. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். அல்லேலூயா. இது ரொம்ப அழகான வசனம். எல்லாமே அழகுதான், வார்த்தைக்கு வார்த்தை அழகுதான், வார்த்தைக்கு வார்த்தை. ஆனா தேவனுடைய சித்தத்தை நிறைய பேர் பகுத்து அறியலை. நம்ம நிறைய பேர் பழகிறோம் இல்லை. நான் நிறைய பேர்கிட்ட யாரையுமே எல்லாத்தையும் பேசுவேன், ரொம்ப சிரிப்பேன், நம்மள ஜாலியாக இருப்பேன். வீட்டில் வந்து வேற மாதிரி இருப்பேன், ஊழிய எல்லைக்குள்ள வேற மாதிரி இருப்பேன். ஆமாம் ஆமாம், என் மனைவிக்கு புருஷனாக இருப்பேன், பிள்ளைகளுக்கு 100% அப்பாவாக இருப்பேன். ஆமாம், என் வீட்டுக்குள்ளே நான் ஒரு நாள் பாஸ்டராக இருந்ததே இல்லை. வீட்டுக்குள்ளே ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் எல்லாம் இந்த ஜுவாலியே இருக்காது. எனக்கு மனைவி 100% புருஷனாக இருப்பேன். என் பிள்ளைகளோட இருந்தேன்னா 100% அப்பாவாக இருப்பேன். சபையில் 100% பாஸ்டராக இருப்பேன். அங்கே மனைவியும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது. தப்பிச்சதை எந்திரிச்சு வெளியே போன்றுவேன். ஒரே வார்த்தை, அங்கே பாஸ்டர் அம்மா இல்லை, இந்த ஜுவாலியே இருக்காது. பாஸ்டராக இருக்கட்டும், பாஸ்டருக்கு அம்மாவாக இருக்கட்டும். சபையில் வந்துட்டான்னு அது வேற கேரக்டர். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டேன்னா 100% என்ன பாஸ்டருங்கிறதே மறந்துடுவேன். நான் அவ்வளோ ஜாலியாக இருப்பேன். அதுதான் இடம் பொருள் ஏவல் சரியா பகுத்தறிஞ்சோம்னா ஞானமாக இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆமை, ஆண்டவரோடு இருக்கிற உறவு வேற, சபையோடு இருக்கிற உறவு வேற, குடும்பத்தோடு இருக்கிற உறவு வேற. சில ஆட்கள் அங்கே சபையில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறாங்க, அல்லது வீட்டில் பாஸ்டர் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கதை விட வருவான். இந்த ஜுவாலியில் எந்திரிச்சு வெளியே போலேன்றுவேன். ஒரே வார்த்தை, அந்த இதே கிடையாது. ஒரு வார்த்தை சொல்லணும்னா தப்பாக நினைப்பாங்களே, இந்த வேலை எல்லாம் இது எனக்கு பிடிக்கலை, எந்திரிச்சு வெளியே போ, ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிருவேன். ஏன்னா எதுவும் என்னை பாதிக்க நான் விடுறதில்லை. அதில் கவனமாக இருக்கணும். அதாவது நீங்கள் நரத்து போகிறீங்களா பரலத்து போகிறீங்களாங்கிறது ரெண்டாவதுயா, நான் நரத்து பெறக்கூடாது, அதுதான் பெஸ்ட்.
உலகம் முழுவதும் ரட்சிப்பு படணும் ஆண்டவரே, இந்தியா ரட்சிக்கப்படணும். ஐயா, இந்தியா 2வது ரட்சிக்கப்பட்டா போதும், இந்த ஜஸ்டின் மோசஸ் நாசமா போயிடப்படாது. ஹலோ, என் மேல இருக்கிற பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியே நான் தான். இந்த 2வது நான் தான், 2வது என் மனைவி, என் 3வது என் பிள்ளைகள். ஆமென். நோவா செய்த பெரிய ஊழியம் அதுதான். 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி தான் மனைவி பிள்ளைகளை மட்டும்தான் அவர் காப்பாத்தினார். ஆமாவா இல்லையா? அப்படி நினைச்சிட்டு தான் பலரும் மனைவி பிள்ளைகளோட சபை நடத்திட்டு இருக்கிறான். அதை விடுமா அங்கே வரல. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியுமான்னு எனக்கு தெரில. ஆனால் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், ஒன்று நீங்கள் புரியணும். 120 வருஷம் ஊழியம் செய்தாலும் ஒன்றும் அகப்படாதுன்னு சொல்லி நோவாவுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதா? நோவாவுக்கு தெரியாது. அதனால தான் சந்தோஷமாக போய் பிரசங்கம் பண்ணார். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் நோவாவை பார்த்து பேழையை கட்ட சொன்னப்போ உனக்காக ஒரு பேழையை உருவாக்குன்னு தான் சொன்னார், ஊராம் பயல்களுக்காக உருவாக்குன்னு சொல்லலை. அப்பமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு வரமாட்டான், இவன் மட்டும்தான் வருவான். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆனா இந்த அடிமைக்கு தான் தெரியல. இவன் போய் பிரியமானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறான்ற ஆண்டவர் அப்ப எல்லாம் பார்த்து சிரிச்சிருப்பார். அப்போ உடனே நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கலாம் அந்த ஒரு பேலும் வரமாட்டான், அந்த பேழை யாருக்கு தான்? உனக்காக ஒரு பேழையை உருவாக்குன்னு சொன்னீங்களே, அப்போ அவனுக்கு அப்பமே சொல்லி இருந்தா இந்த நோவா என்ன செய்திருப்பார்? கொஞ்சம் சமாதானமா பேழையை கட்டி ரெஸ்ட் எடுத்திருப்பான். உடனே ஆண்டவர் சொன்னார், சும்மா இருடா, அவன்கிட்ட சும்மா இருக்க சொன்னா அப்ப தண்ணி அடிச்சிட்டு மாட்டே ஆயிடுவோம்லேம்பா. அதனால பேசாம ஊழியத்துக்கு விட்டுருவோம், பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு பயிலும் மனம் திரும்ப மாட்டான். இருந்தாலும் இவனை பாதுகாக்கிறதுக்கு தான் ஊழியமே கொடுத்தேன். சில ஆட்களுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிளே தேடுவான். பார்த்துருக்கியா? ஏப்ல இங்கே தானே பைபிளை வச்சேன், எங்கே வச்சேன் தேடி பாருமா, இடையில தொடவே மாட்டான். சில ஆட்களுக்கு நீங்களாவது பரவாயில்ல தோத்துற, சில ஊழியக்காரங்களே இப்படி தான் இருக்கான். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் பிரசங்கத்துக்கு உட்காருவான் பாரு, காலையில் ஒன்றும் கிடைக்கவில்லை, கர்த்தரே எனக்கு வெளிப்படுவீராக. அதாவது ஆனுவல் எக்ஸாமுக்கு முந்தின நாள் தான் புக்கையே திறப்பான். அப்போ தான் சோ மெனி டவுட்டாக இருக்கும். உடனே டியூஷன் டீச்சருக்கு போன் பண்ணி, ஏன் டீச்சர் நம்ம இந்த வேதியியல் புக்கில் 8வது பக்கத்தில் இருக்கிறது நம்ம புக்கு தானா, நம்ம பாடம் தானான்னு கேட்பான். ஏன்னா இந்த லாஸ்ட் மூமெண்ட்ல தான் சிலருக்கெல்லாம் காலம் கடந்த பிறகுதான் புத்தியே வரும். பார்த்திருக்கியா? வரேன். ஐஸ்வர்யவானுக்கு நரகத்தில் போய் சூடு அடித்த பிறகுதான் மனம் திரும்பணும், அன்னை ரட்சிக்கப்படணும், அப்பா ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற புத்தே வந்து, அதனால தான் சில ஆட்களை அடுப்புக்கு மேலேயே வச்சிருப்பார், அறிவாய் இருக்கும்படி. புரியுதா மக்களே? எல்லா பிரச்சனையும் மாறாது, சில பிரச்சனை இருந்தாதான் நம்ம மாறாம இருப்போம். இது புரிஞ்சுன்னா கை தட்டி நன்றி சொல்லு. அது 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 அல்லேலூயா. பேழைக்கிலிருந்து வெளியே வந்த பிறகு, பேழையிலிருந்து வெளியே வந்து பூமிக்குள்ள வந்த பிறகு நோவாவை குறித்து நீங்க என்ன படிக்கிறீங்க? அவன் மதுபானம் என்னது திராட்சரசம் குறித்து வெறி கொண்டு வீட்டிலே வஸ்திரம் விலகினவனா என்ன செய்திருந்தான்? படுத்திருந்தான். நல்லா கவனிச்சு பாருங்க. இவனை 120 வருஷம் பிரசங்கம் பண்ண ஆண்டவர் விடாம இருந்தா இந்த காட்சி இன்னைக்கு பார்க்க வேண்டிய காட்சி அல்ல, 100 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திருக்கலாம். இவன் என்னடா அவரை கொல்றது, ஆண்டவரே அவனை நசுக்கிய கொண்டு இருப்பார். அதனால தான் பார்த்தா, நீ பிஸியாவே இரு. ஆமா, ஒரு அல்லேலூயா. தாவீதுனுடைய சரித்திரத்தை நான் சொல்றேன். தாவீது வந்து ஓடிக்கிட்டே இருந்தார், சபலை கண்டு ஓடிக்கிட்டே இருக்கிறார், தன் பிராணனை காக்க ஓடினார். அன்னைக்கு எப்பொழுதுமாவது பக்கத்து வீட்டு மாடியில் நின்றுக்கிட்டு பக்கத்து வீட்டு பாத்ரூமுக்கு மேலே சீட்டு இருக்கா போட்டிருக்கான்னு பார்த்தாரா அந்த ஆளு? இல்ல. பாடுகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வருத்தங்களும் இருந்த பொழுது பாவம் செய்யணுங்கிற எண்ணம் இந்த மனுஷனுக்குள்ள வந்ததா? இல்ல. ஆசீர்வதிக்கப்பட்டு பிரச்சனை இல்லாம வீட்டின் உப்பரிகையில விளாத்தி கொண்டிருக்கும் பொழுது பச்சைப்பால், இந்த பொம்பளை வேற அறிவில்லாம பண்ணியிருக்கா, ஒரு 2 ஓலையாவது எடுத்து மேல போட்டிருக்கலாம் இல்ல. இவ குளிக்கிறத மேல இருந்து பார்த்தான். இத்தனை வருஷம் பாடுகளின் நடுவில் இருந்தப்போ அவனுக்கு பக்கத்து வீடை எட்டி பார்க்கணும்னு அவனுக்கு தோணுச்சா? அதனாலதான் ஆண்டவர் சிலரை பிரச்சனைக்குள்ளேயே வச்சிருக்கிறார். அதனாலதான் சிலரை கஷ்டத்துக்குள்ளே வச்சிருக்கிறார். இவன்ட்டு இந்த கஷ்டம் விலகிட்டுன்னு வை, இவன் மட்டையாயிருவான், இல்ல செட்டில் ஆயிருவான். இப்ப சொல்லுவியல, அப்ப கொஞ்சம் பிரச்சனை இருக்கட்டும். இத நான் சொன்னா நீ ஒத்துக்கிட மாட்டேன், நீயே சொன்னதுனால அப்படியே ஆவதாக. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.
அல்லேலூயா. விலகாது, பிரச்சனை விலகாது, விலகக்கூடாதுப்பா. எல்லா பிரச்சனையும் விலகக்கூடாது. நம்ம பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை கேட்கக்கூடாது. பிரச்சனையை சந்திக்கிற தேவ கிருபையை கேட்கணும். அப்பதான் நம்ம நிற்க முடியும். அதனால தானே சாலமோன் ஒரு முறை சொல்லுவார், ஆண்டவரே, செல்வத்தின் திரட்சியினால் நீர் யார் என்று நான் கேட்காதபடிக்கும், தரித்திரத்தினால் திருடி உம்முடைய நாமம் என் நிமித்தம் தூஷிக்கப்படாதிருக்கும்படி அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே அப்படின்னு கேட்பார். அதே வார்த்தையை தான் ஆண்டவர் 10 என்ன ஜபம், என்ன பரமண்டல ஜபத்தில் சொல்லுவார், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தந்தரணும் அப்படிதான் நான் கேட்கிறார். அதனால தான் சொல்றேன், திரட்சியும் ஆபத்து, இல்லாய்மை ஆபத்து. அனுதினமும் கர்த்தர் நம்மை போஷித்து நடத்த அவர் போதுமானவர். இதுவரை போஷித்தாரா? இதுவரை போஷித்தாரா? இதுவரை நடத்தினாரா? இனியும் நடத்துவா. கர்த்தர் செய்ய நினைத்தது விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கைகளை தட்டி அல்லேலூயா. ஆண்டவர் அல்லேலூயா. நான் ஆண்டவரிடத்தில் ஆரம்ப காலத்திலேருந்தே ஜெபிக்கிற ஒரு ஜெப குறிப்பு, டெய்லி எனக்கு அழுகிறதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும் ஆண்டவரே. அப்படியே நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். இத்தனை வருஷ காலம் என்னை அப்படித்தான் நடத்தினார். டெய்லி எனக்கு அழுகிறதுக்கு, டெய்லி பாரப்படுகிறதற்கு, என்னை சுற்றி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு காலையில் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாத ஒரு பிள்ளைக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை தோத்தர் அருளி செய்தார். இன்னைக்கு காலையில் அவள் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, ஒரு ஆண்குலையை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிடுங்க. தேங்க்யூ. அந்த பிள்ளைக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போயிட்டான். காலையில் லேபர் ரூமில் போயிட்டான். அப்பவுமே டென்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. அவள் குழந்தைய நம்ம கேட்கறது பார்க்கறது வரைக்கும் பதட்டமாகவே இருந்துட்டோம். வேற எங்கேயும் யோசிக்கல. ஆண்டவரே, சீக்கிரமா ஊழியத்து போகிறதுக்கு முன்னால் ஒரு செய்தியை கேட்கட்டும் ஆண்டவரே. அப்போ காலை முழுவதும் வேற எதுவுமே யோசிக்க தோணலை, எதுவுமே யோசிக்க தோணலை. மத்தியானத்துக்கு மேலே வேற ஏதாவது ஒரு 7:30 இருக்கும். உடனே அதை அப்படியே உட்காந்து யோசிச்சு அதுக்காகவே ஜோம் பண்ணி இப்படி காலம் முழுவதும் மைண்டை ஆண்டவரையே சார்ந்து சார்ந்து சார்ந்து. பிரசங்கம் எல்லாம் நம்மளை ஆண்டவரை சார வைக்காது, நம்முடைய பாடுகள் மட்டும்தான் நம்மளை சார்ந்து வைக்கும். அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். இப்ப சிலர் யோசிக்கிறாங்க, அங்க பிரச்சனை தானே இங்க வந்தேன், இப்ப இங்க வந்தாலும் இந்த ஆளு என்ன சொல்லுதாரு, பிரச்சனை இருக்குன்னு தானே சொல்லுதாரு, இதுக்கு நம்ம அங்கே இருந்திருக்கலாமே. அதாவது ஒண்ணு பார்த்துக்க, அங்க பிரச்சனை மட்டும்தான் இருக்கும், இங்க பிரச்சனையும் இருக்கும், கூட பரிகாரியும் இருப்பார்ல. புரியுதா இல்லையா? காய்ச்சல் உடம்புல கையில மாத்திரையோட சுத்துறோம் நம்ம, அவ்வளவுதான். இப்ப பிரச்சனையும் இருக்கு, பரிகாரியும் இருக்கிறார். அம்மை பிரச்சனையை பார்த்த உடனே பக்கத்தில் பார்த்து, அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியினால் ரைட் ஐயா அங்க பாருங்க அந்த பையன் 7:30 எழுத்துட்டு இருக்கான், நான் பார்த்துக்கிறேன் சும்மா. உடனே ஆண்டவரே செய்ங்க 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 செய்ங்கன்னா 1 மணி நேரம் ஓடிடுது. அந்த 1 மணி நேரம் டிவி பார்க்கணும்னு தோணாது, அந்த 1 மணி நேரம் படம் பார்க்கணும்னு தோணாது, அந்த 1 மணி நேரம் பக்கத்து வீட்டில் மை நீட்ட போயிட்டு இந்த கொடிட்ட இடத்தை நிரப்ப தோணாது. அட்டென்ஷன் பதட்டமாவே இருப்போம். இப்படி வாழ்க்கை முழுவதும் நம்மளை பதட்டமாவே வச்சு 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 அவர் பொழுது எக்கால சத்தம் வானத்தில் இருந்து தொனிக்கும். அப்பொழுது மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போய் இவ்விதமாய் என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு இன்னைக்கு சில காரியம் கரெக்டா புரிஞ்சிருக்குமே. ஏன் சில ஜபத்துக்கெல்லாம் மாற்றம் வரலன்னு? வராது. வேஸ்டா ஜோம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இனி வேதத்தை படிப்போமா? இது வேதத்தை படிப்போமா? சரி, 12ஆம் அதிகாரம் ரோமர் 12. மக்களை எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களை 3 வசனங்களை படிச்சிருக்கோம்ல. தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிவதற்கு ஒரு மனிதன் இவனாக இருக்கணும். இன்றைக்கு நான் சொல்ல போகிற வார்த்தையை நான் படிக்கிறேன், நீங்க பாருங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை, அந்த வார்த்தை என்ன சொல், நீங்கள் உங்கள் சரீரம் இருக்கா இல்லையா? சரீரம். இப்ப நீங்க யாரும் எழுதக்கூடாது, நான் சொல்றதை எழுதணும். சரீரம்னு இருக்கா ஃபர்ஸ்ட் வசனத்துல. 2ஆம் வசனத்துல நான் படிக்கிறேன் பாருங்க, கடைசியில உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. 2வது என்ன இருக்கு? நம்முடைய மனம். சொல்லுங்க அந்த வார்த்தையை மக்களை, இங்கிலீஷ்ல ஒண்ணு போடணும். ஆமென். 2வது மனம் இருக்கா இல்லையா? சரி, 3வது பாருங்க, தெளிந்த எண்ணம் உடையவர்களாக இருக்கணும். எண்ணம் எண்ணம். ஒரு தேவனுடைய சித்தம் பகுத்தறியப்பட வேண்டுமானால் சரீரம், மனம், எண்ணம். சொல்லுங்க, சரீரம், மனம், எண்ணம். ஒரு முறை கூட சொல்லுங்க, சரீரம்,
மனம், எண்ணம். இப்போ இங்கிலீஷில் படிச்சுக்கோமா? நான் இது தெரிஞ்சதுனால இல்லை, எனக்கு ஏபிசிடியை தவிர ஒரு இளவும் தெரியாது. இப்படி எல்லாருக்கிட்டையும் பெய் கிடைக்கிறதெல்லாம் நான் கூட சேர்ந்து படிச்சுக்கிறேன், அவ்வளோதான். ஆமென். ஆண்டவர் அம்மையாக சொல்லுது, நான் 9ஆம் வரைக்கும் தான் படித்தேன், தமிழை தவிர ஒன்றுமே தெரியாது. ஆனால் உலக நாடுகளுக்கு என்ன ஆசீர்வாதமாக்கினார். அதுதான் அபிஷேகம், அதுதான் அபிஷேகம். அல்லேலூயா. சில நேரத்தில் சில பைபிள் படிக்க தெரியாது. அப்போ நான் பிள்ளைகளுக்கு ஃபோன் பண்ணி, அவங்க வெளிநாடுகளில் அங்கேயே இருக்காங்களா, அவங்கள்ட்ட தான் படித்து கேட்பேன், எப்பல எனக்கு இந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லு. ஏன்னா பிள்ளைகள் தான் எனக்கு இப்போ ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கவனிங்க, இப்போ நம்ம இங்கே அதை போடும் மக்களே. இதில் ஃபர்ஸ்ட் வசனம் தானே, இதில் சரீரம் என்ன சொல்லி இருக்கு? யுவர் பாடிஸ், உங்களுடைய சரீரம். தேவனுடைய சித்தம் ஒருவன் பகுத்தறியணும்னா அவனுடைய சரீரம் அவனுக்கு ஒத்துழைக்கணும். அவனுடைய சரீரம், எழுதாதீங்க, எழுத வேண்டாம், நம்ம கொஞ்ச நேரம் பேசுவோம். நம்ம பேசிட்டு அப்புறம் தேவனுடைய சித்தம் நான் பகுத்தறியணும்னா, என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம் கோஆபரேட் பண்ணாத பட்சத்தில் தேவ சித்தத்தை பகுத்தறிய முடியாது. என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என் சரீரம், இதை நீங்க வேணும்னா எழுதிக்கிடலாம். தேவனுடைய சித்தம் பகுத்தறியணும்னா அவனுடைய ஆவி கோஆபரேட் பண்ணணும், அவன் ஆத்துமா கோஆபரேட் பண்ணணும், அவனுடைய சரீரம் கோஆபரேட் பண்ணணும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாடிஸ், உங்களுடைய சரீரம், உங்களுடைய சரீரம். சரி, 2வது வசனத்தில் போடும் மக்களே. 2வது வசனத்தை பாரு. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனதுக்கு என்ன வார்த்தை இருக்கு? மைண்ட். எங்க இருக்கு? MIND, மைண்ட். ஆமை தோத்தர். இந்த பயலுக்கு மனம் சரியில்லை, இந்த பயலுக்கு மனம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. மைண்டுக்கே ஒரு மாதிரி இருக்குன்றியல்ல, மைண்ட். அப்ப தேவனுடைய சித்தம் நான் அறிய வேண்டுமானால், பகுத்தறியணும்னா என் மைண்டு சரியா இருக்கணும், என் மைண்டு சரியா இருக்கணும். ஓகே. 2வது, ஆமீன், 3வது வசனத்தை படிங்க. 3வது வசனத்துல திங்கிங் இருக்கா இல்லையா? ஆமீன் தோத்தர். நாட் டு திங்க் இருக்கா? அடுத்து வேற எங்க இருக்கு? தேடி கண்டுபிடி, எனக்கு தெரியாது. செகண்ட் லைன்ல நாட் டு திங்க், திங்க் எண்ணங்கள் கீழே வருது. பட் டு திங்க், அதுக்கு என்ன? SOBERLY அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓவரா திங்காத, அவ்வளோதான் வரேன். அப்போ கவனிங்க, திங்கிங் எண்ணம். அப்போ நான் பகுத்தறிகிறது என்பது இங்க கேரக்டரோட வந்துருது பாருங்க. நீங்க நேரமே படிச்சீங்க, ஸ்பிரிச்சுவலா படிச்சீங்க. ஆனா இங்க உங்களுடைய சுபாவம் தேவைப்படுகிறது. உங்களுடைய தேவனுடைய சித்தத்தை நீங்க அறியணும்னா என் சரீரம் ஒத்துழைக்கணும். 2, என் மனம் புதிதாகணும், என் எண்ணம் எனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். புரியுதா இல்லையா? என் சரீரம், என் மனம், என் எண்ணம். எழுதிக்கிடுங்க. நீங்க இதை எப்படி புரிஞ்சுங்களோ அதை எழுதுங்க. இப்ப பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட காட்ட சொல்லுவேன், அவங்க அதை வெரிஃபை பண்ணுவாங்க. ஆமா, வேலை செய்வோம். ஆமே. 1 உங்கள் சரீரம், 2 மனம், 3 என்ன? எண்ணம். சரி, இப்போ சரீரத்தை இப்ப நீங்க இப்படி எழுதலாம். சரீரம்னு எழுதிட்டு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம். எழுதி கொள்ளுங்க, ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம். அப்படிதானே பைபிள் சொல்லுது. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். பிரதர், நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதுதான் பரிசுத்த ஜீவிதம். சொல்லுங்க சத்தமா, ஒரு முறை கூட சொல்லுங்க. புரியுதம்மா? சரீரம் தேவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் கெட்ட வார்த்தை பேசுகிறவர்களா இருந்தோம், அப்புறம் குடிக்கிறவர்களா இருந்தோம், வேசித்தனம் பண்றவங்களா இருந்தோம், விபச்சாரம் பண்றவங்களா இருந்தோம், வேற என்னென்ன தோத்திரம் அநியாயமா வாழ்க்கிறவர்களா இருந்தோம் இல்லையா? அன்னைக்கு இந்த சரீரம் பேய்களின் குடியிருப்பாக இருந்துச்சு. ஆனா என்னைக்கு ஆண்டவரே என் சரீரத்தை நீர் விரும்புகிற ஒரு ஆலயமாய் பரிசுத்தமான ஒரு ஆலயமாய் உமக்கென்று நான் ஒப்பு கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு ஒரு தேவனுடைய பிள்ளை தன் சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை அவன் அறிய ஆரம்பிக்கிறான், பகுத்தறிய ஆரம்பிப்பான்.
பரிசுத்தம் இல்லாத ஒருவனுக்கு தெய்வம் ஒரு நாளும் தேவனுடைய சித்தத்தை பகுத்து போதிக்கவே மாட்டார். ஒரு அல்லேலூயா. நான் சொல்லுது புரியுது அம்மா உங்களுக்கு? இப்போ சில பரிசுத்தமா இருங்க, நம்ம பரலோகத்துக்கு போகணும், பரிசுத்தமா இருங்க, அது வேணும் இது வேணும், பரிசுத்தமா இருக்கு, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் தேவனுடைய சித்தத்தை பகுத்தறியாம உன்னால ஒரு அடி எடுத்து வைக்க முடியாதே. அடி எடுத்து வைக்கணும்னா நம்முடைய சரீரம் என்னைக்கு இந்த வசனத்துக்கு முன்னால வந்தோமோ, இனி நான் அல்ல ஆண்டவரே, இனி நான் அல்ல, இந்த சரீரம் இனி பேய்களின் கூடாரம் அல்ல, இனி இந்த சரீரம் இச்சையாய் வாழ வேண்டியது அல்ல, இந்த சரீரம் யாரோ ஒருவனுக்கு இச்சைக்காக கொடுக்கப்பட வேண்டியது அல்ல, இந்த சரீரம் யாரோ ஒருவரை சந்தோஷப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட வேண்டியது அல்ல. தேவனுடைய சித்தம் என்னில் பரிபூரண பகுத்தறிய வேண்டுமானால் என்னுடைய சரீரத்தை அவர் விரும்புகிற ஒரு ஆலயமாய் என்னைக்கு ஒப்பு கொடுத்த தானாகணும். அல்லேலூயா. இப்ப ஏன் பரிசுத்த ஜீவிதம் நமக்கு வேணும்? தேவனுடைய சித்தத்தை ஒரு நாளும் பாவிகளுக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவானவர்னே. பன்னிகளுக்கு முன்னால, பஞ்சிகளுக்கு முன்னால அவர் முத்தை போடுகிறவர் அல்ல. நம்ம இன்னைக்கு அழணும், ஆண்டவர்கிட்ட என்னை இன்னும் பரிசுத்தமா வாழ எனக்கு கிருபை தாரு ஆண்டவரே, கிருபை தாரு ஆண்டவரே. நான் சொல்லுது உனக்கு புரியுதானே? பரிசுத்த தேவனுடைய சித்தத்தை குறித்த பகுத்தறிவு இல்லாதவனா நான் போய் ஒரு நாள் நின்றக்கூடாது. நிஜமா எல்லாம் செய்ய உரிமை உண்டுமா, ஆனா எல்லாம் தகுதி யாராதரா தம்பிமா. எல்லாம் பேசலாம், சிரிக்கலாம், நடக்கலாம், அதெல்லாம் சரிதான். தேவனுடைய சித்தம் நீ பாவத்திற்குள் இருக்க இருக்க தேவனுடைய சித்தம் உன்னை விட்டு தூரமா போயிட்டே இருக்கும். நீ பரிசுத்தத்திற்கு ஒன்று ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க தேவ சித்தம் உன்னை கூட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு ஒரு இந்த சரீரம் என்கிற நிலைப்பாட்டுக்கு ஒரு வசனத்தை படிப்போமா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கடைசி ஒரு 2 வசனத்தை ஒண்ணு பாருங்க. எத்தனை வசனம்னு? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும். எப்படிங்க? இன்னும் சத்தமா, நீங்கள். அல்லேலூயா. என் மேல எனக்கு உரிமை இல்லையா? என் மேல எனக்கு உரிமை இல்லை என்று எவனொருவன் சொல்லுவானோ அவன் தேவ சித்தத்தை பகுத்தறிவான். இந்த சரீரத்தின் மேல யாருக்கு உரிமை? என் ஆண்டவருக்குத்தான் உரிமை. காரணம், இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி இரத்தத்தினாலே கிரயம் செலுத்தி என்ன செய்தார்? வாங்கினார். அப்படியானால் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு சரீரம் தேவ சித்தத்தை பகுத்தறியும். அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லி இருக்கு? இப்ப வாசிச்சதுல கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுடைய உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆர்ப்பரிப்பா சொல்ல போகிற அல்லேலூயா. ஒரு ஆமென், ஒரு ஆமென், அல்லேலூயா. சரி, அப்போ சரீரம் ஒப்பு கொடுக்கப்பட்டதான சரீரம். இது எதை காண்பிக்கிறது? பரிசுத்த வாழ்க்கையை காண்பிக்கிறது. இது எதை காண்பிக்கிறது? வேறுபட்ட வாழ்க்கையை காண்பிக்கிறது. புரியுதா? சரி, அடுத்து நான் வரேன். 2வது வசனத்தில் படிக்கும் பொழுது, மனம் புதிதாகிறதுனாலே என்ன செய்யுங்க? மறுரூபமாகுங்கள். புதிதாக்கப்பட்ட மனம். சொல்லுங்க, எழுதிக் கொள்ளுங்க. புதிதாக்கப்பட்ட மனம். இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? புதிதாக்கப்பட்ட மனதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த வசனத்தை போடும் மக்களே. ஆமென். என்னம்மா? ரெனியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட். ரெனியூவிங்னா புதிதாக்குதல். ஆமா, ரெனியூவிங் அப்படின்னா ரெனியூ பண்ணுங்க. சில சர்டிபிகேட் வாங்கிட்டு அதை ரெனியூ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்டேட் பண்றதுங்க. முன்னாடி ஒரு வெர்ஷன் இருக்கு, நம்ம மைண்ட்ல முன்னாடி ஒரு வெர்ஷன் இருக்கு. அது இவ சாகிறது வரைக்கும் இவ வீட்டுல நான் கால் வைக்கவே மாட்டேன்னு வைராக்கியமா இருந்துச்சா? இவ வேண்டாம், நான் வேண்டாம், அவ குடும்பம் வேண்டாம், என் பிள்ளைகள் வேண்டாம், இனி செத்தாலும் பரவாயில்ல, அவன் வீட்டுக்கு போனேன், செத்த பிறகு எவன் கூட்டிட்டு போறான் அவன் வீட்டுக்கு, உன்னை கூட புதைக்க எல்லாம் செய்வாங்க. அப்ப கவனிக்கணும், இப்படி கோபம், வைராக்கியம், வெறுப்பு, சண்டை, அப்புறம் லௌகீக இச்சை, இப்படி எல்லாம் இருந்துச்சு ஒரு காலத்துல. மைண்டு இருந்துச்சு. இப்ப அப்படியெல்லாம் இல்லை. என்னன்னே நம்ம போட்டு வைராக்கியம் பாராட்டிக்கிட்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
புதிதாக்கப்படாத மனம் நிறைய பேர்ட்ட இருக்குன்னு தெரியுமா? சண்டைக்காரங்களாவே இருப்பான். சில ஆட்கள் எங்க ஊர்ல நீங்க வந்தீங்கன்னா பார்க்கணும், தோத்திரம் ஊர்ல நல்ல பெயரே இருக்காது பாருங்க. ஊர்ல தோத்திரம் சண்டை வழக்குகள் அவ்வளவுதான். ஆனா சபையில வந்து அந்நிய பாஷை கூட அப்படி பேச முடியாது, அப்படி பேசுவான் இவன். அந்நிய பாஷை பார்த்துருவான், தரிசனம் பார்த்துருவான். சில ஆட்கள் ஃபர்ஸ்ட் நான் கண்மூடி ஜெபித்து கொண்டிருந்த பொழுது பயங்கர இருளாய் தெரிந்தது. எங்களுக்கு என்ன பல்பா போட்டு வச்சிருக்குள்ள, எல்லா பயிலும் கண்ணு முடனா இருட்டாத்தான் தெரியுது. இப்படியெல்லாம் சொல்லுவான். ஆனா தன் மகளை மன்னிக்க மாட்டான், தன் அண்ணனை மன்னிக்க மாட்டான், தன் அக்காளை மன்னிக்க மாட்டான். இதெல்லாம் புத்தி கேடுபாடுள்ள மைண்டு. தன் மருமகளை மன்னிக்க மாட்டா, தன் மருமகனை மன்னிக்க மாட்டா. தன்னோடு இருக்கிறவர்களை வெறுப்பாத்தான் இருக்கும், வெறுப்பாத்தான் இருக்கும், கோபமாத்தான் இருக்கும். ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்லுவான், எப்பொழுது நீர் வருவீர்? உடனே ஆண்டவர் சொன்ன, நாசமா போனவளை நீ சாகிறது வரைக்கும் நான் வர மாட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் இருக்கிற சகோதரியை மன்னிக்க முடியல, கூட இருக்கிற சகோதரியை மன்னிக்க முடியல. அப்பா நீர் எப்பொழுது வருவீர்? நான் வந்தாலும் நீ உனக்கு தெரியாம பெயரும், வந்ததும் தெரியாது, போறதும் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, மனம் புதிதாகுங்கள். வெறுப்பை விட்டு வெளியே வா, வெறுப்பை விட்டு வெளியே வாங்க. என்ன? வெறுப்பை விட்டு வெளியே வாருங்க, கோபத்தை விட்டு வெளியே வாருங்க, வைராக்கியத்தை விட்டு வெளியே வாருங்க. நீங்க மன்னிங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்ல பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை பகுத்தறியணும்னு சொன்னா மனம் ரினியூ ஆகணும், அது புதிதாகணும். ஹல்லேலூயா. இருக்கிறதே கொஞ்ச நாள், அதுக்கு பிறகு என்னடா வைராக்கியம் கோபம் தோத்தரை வச்சுக்கிட்டு சும்மா இருப்பியா? நீனு பாரு, நீ செத்தா 4 பேர் உன்னை தூக்கி தான் புதைக்கணும். இல்லைன்னு வையன், நீயா போய் குழி தோண்டி உள்ள கிடந்து செத்துக்கோ. இந்த சேட்டையெல்லாம் பண்ணிட்டு கிடக்கப்பட. பக்கத்தில் புரிஞ்சுதான்னு கேளுங்க. என்ன கோபம் இது? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த உபவாச கூட்டத்தில் 2வது நாள் பகல் வேளையில் நம்ம மனம் புதிதாகணும், நம்ம கோபம் வெளியே போகணும், நம்ம வெறுப்பு வெளியே போகணும், நம்ம மன்னிக்க முடியாத சுபாவங்கள் வெளியே போகணும். வெளியே போனாதான் தேவ சித்தத்தை பகுத்தறிய முடியும். உங்க வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் நிறைவேறணும்னா, தேவனுடைய சித்தம் நிறைவேறணும்னா மனம் புதிதாகணும். இல்லைன்னா என்ன அந்நிய பாஷை, என்ன ஆவியில நரம்புறது, என்ன ரட்சிப்பு? தோத்திரம். மனம் புதிதாகாம தோத்திர ஆலயத்தில் வந்து காணிக்க கொடுக்கிறது என்னன்னு, அது அந்த காணிக்கையெல்லாம் சாபம் பிடிச்சது, அதெல்லாம் போடக்கூடாது. அப்படிப்பட்டவருடைய பணம் எல்லாம் பலிபீடத்துக்கு முன்ன வரவே கூடாது, அது சாபம். ஏன் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பா இருக்க முடியல, ஒரு பிள்ளைய மன்னிக்க முடியல, ஒரு பிள்ளைய நேசிக்க முடியல. சரி, யார் தான் தவறு செய்யல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க சபையில எப்படின்னு தெரியல, நம்ம சபையில சில நேரம் அப்படித்தான். எங்கேயாவது 7:30 எழுத்துட்டு கிடந்தா பொது சபையில எழுப்பிட்டு 2 பேரும் போய் ஒப்பரவாயிட்டு உள்ளவா, இல்லைன்னா அந்தரிச்சு வீட்டுக்கு போயிருந்துருவேன். நேர சபையில பேசிடுவேன். எந்திரி, நீ பிரச்சனையாம பேசலையாம 2 பேர் எந்திரிச்சு வெளியே போ, 2 பேர் ஒப்பரவாயிட்டு உள்ளவா, இல்லைன்னா வேற சபைக்கு போயிரு. நம்ம ஏரியா உனக்கு வேண்டாம், நாச்சம் பிடிச்சவனுக்கு பாஸ்டரா இருக்கிறதுக்கு நான் கிடையாதுன்ற ஒரே வார்த்தை. நீ ரட்சிக்கப்படுற, ஆண்டவர் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையா இருக்க, இன்னும் அந்த வெறுப்பும் கோபம் ஒன்று விட்டு போடலன்னா நீ பேதன்ல, நான் சும்மா போனவனே. உன்னை விசுவாசின்னு சொல்றதுக்கு என்ன லூசு பையன் சொல்றியா நீ? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, புதிதாகுங்கள், இன்னும் புதிதாகுங்கள். பிதிக்கி விடுவார் மவளை, ஷார்ட் அப் பண்ணிட்டு கிடந்து. சரி, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லணே. அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் புதிதாக்கப்படுகிறது. ஜாலியா இருக்கணும். நான் ஒண்ணு வேண்டாம், நான் உங்க பாஸ்டருடைய மூத்த பிள்ளை, என் இளைய பொண்ணு, அவங்க தெரிந்தவர்கள். அவளும் பெங்களூர்ல தான் படிக்க, அவளும் பெங்களூர்ல தான் படிக்க. தோத்தர அவள்கிட்ட கேட்டு பாருங்க, பிரச்சனைக்குரிய எந்த காரியமும் என் காதுல யாரையும் சொல்ல விடவே மாட்டேன். என்னுடைய இருதயம் துக்கப்படுகிற எந்த நிகழ்வையும் நான் கேட்கறத விரும்பவே மாட்டேன். ஆமா, இப்ப பாஸ்டர் அம்மா காலையில போன் பண்ணி, அப்பா இப்படி ஒரு காரியம் அறிஞ்சேன், அம்மா என் மனசு வருத்தப்படும், நீ வை எல்லாம் பரவ பார்க்கலான்ற ஒரே வார்த்தை. யாரையும் குறித்து என்ன என் காத்துக்குள் வர விடவே மாட்டேன். கேட்க சொல்லுங்க அவளை. நான் எப்பவுமே என்னை வீட்டில் இருந்தால் ஜாலியாக இருக்கணும், ரொம்ப ஜாலியாக இருக்கணும்.
ரொம்ப ஜாலியாக இருப்பேன், விளையாடுவேன், நல்லா சிரிப்பேன். வீட்டுக்குள்ளே இருந்தால் பாஸ்டர்னே தெரியாது. நான் ஒரு கணம் கூட நான் என்னைக்கு சாக போறேன்னு எனக்கு தெரியலம்மா. நான் ஒவ்வொரு நிமிஷம் மரணத்தை எதிர்பார்ப்பேன். நான் ஒவ்வொரு நிமிஷம் வருகையை எதிர்பார்ப்பேன். நான் மரிக்கும் பொழுது எந்த மனிதனோடும் எனக்கு பகை இருக்கக்கூடாது. ஆமாம், அல்லேலூயா. நான் என் மனைவி தவறு, நான் ஏதாவது தப்புன்னு பேசிட்டேன்னா உடனே போய் மன்னிச்சிடம்மா என்னன்னு என் பிள்ளைகள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன். என் பிள்ளைகிட்ட கேட்பேன். ஏதாவது பிள்ளைகிட்ட நான் டக்குன்னு தெரியாமல் தவறுதெல்லாம் அடிபட்டுட்டுச்சு அப்படின்னா கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்பேன். என்னை மன்னிச்சிரு மக்களே ஒரே வாரம். ஏன்னா பரலோகத்துக்கு போகணும், எனக்கு பரலோகத்துக்கு போகணும். இந்த பூமியில் எதை இழந்தாலும் நம்ம பரலோகத்தை இழந்துடக்கூடாது. என்னடா வைராக்கியம் வெறுப்பையும் வச்சுட்டு எங்கே போகிற ஆசைப்படல அடிச்சு புதடியை கழிச்சு போடுவேன். சேட்டை பண்ணிட்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. நான் சொல்லுது சரியா தப்பானே? தப்புன்னு சொன்ன செருப்பு கழுத்தி அடி. என்ன ரட்சிக்கப்பட்டவனா மானம் கெட்டவன்? இன்னும் அந்த கோபம் உனக்கு என்னத்துக்கு? ஆண்டவர் உன்னை மன்னிக்கல? ஆண்டவர் மன்னிச்சாரா இல்லையா? அல்லது போடுமா இல்லையா? இன்னைக்கு சாயந்தரம் கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னால யார் யார்கிட்ட மனஸ்தாபம் இருக்கும் அத்தனை பேர்ட்டும் ஒப்புரவாய் இருக்கணும். இல்லைன்னு வை, பொது சபையில ஆவியானவருக்கு பிரசங்கம் மட்டும் பண்ண தெரியுமா? மனுஷனுக்கு இருதயத்தில் இருக்கிற பளிச்சுன்னு அறிஞ்சிருவார், எழுப்பி கிளப்பிடுவார், மானம் கட்டுருவார் சபைக்குள்ள. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நம்முடைய மேன்மையை நம்ம இழக்க போறோம். நம்ம மேன்மையை இழக்க போறோம். பிராமின் சொல்லுவீங்களா? சத்தமா அல்லேலூயா. யார்ட்டையாவது பேசாம இருக்கீங்களா? ஃபோன் பண்ணி ஒழுங்கு பேசிடணும்னு சாயந்தரம் கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னால் பேசிடணும். ஒருவேளை அவனால் ₹1,00,00,000 உனக்கு நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ பேசிட்டு வா, உனக்கு அதை கத்த திருப்பி தருவா. கத்த தருவா. தேவ மனுஷனான்னு சொல்றேன், உனக்கு ஆண்டவர் தருவா. அவன் 1000 துரோகம் உனக்கு பண்ணியிருக்கலாம், நான் உன்னை மன்னிச்சுட்டேன், விட்டுரு. அவங்க கூட ஒப்புரவாக்கி, அக்கா பிரைஸ் லார்ட், சோமா இருக்கீங்களா? அத்தை பிரைஸ் லார்ட், சோமா இருக்கீங்களா? மருமகளை பிரைஸ் லார்ட், சோமா இருக்கீங்களா? சித்தி சோமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நீங்க அதை கேட்டுட்டு வாங்க. இல்லைன்னா என் காதோரத்து கீழே வச்சு தாங்க. நான் என் தெய்வம் யாருன்னு எனக்கு தெரியும். நீ ஒரு வார்த்தை கீழ்ப்படி, எந்த இடத்துல அவமானம் அனுபவிச்சியோ அதே இடத்துல உன்னை தலைநிமர பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. என் சபையில எங்களுக்கு ஒரு மாமியாரை தெரியும், 4 மருமக்கள் தான். 4 மருமக்கள். எனக்கு நினைவு வர்றதுனால சொல்றேன், 4 மருமக்கள். இந்த அம்மா யாருகிட்டையும் பொஞ்சு போகாது. அதுல ஒரே ஒரு பிள்ளை, மற்றவங்க எல்லாம் பணக்காரங்க. கேட்டீங்களா பாஸ்டரியா? பணக்காரங்க. அதுல ஒரே ஒரு பிள்ளை ரொம்ப ஏழை. ரொம்ப ஏழைன்னா ரொம்ப ஏழை. என்ன சொல்றது, அவங்க அப்பா இந்த செங்கல் சூளையில இருக்குல்ல பாஸ்டரியா, செங்கல் சூளைக்கு வேலைக்கு போவார். ஏதோ அந்த பிள்ளைகள் விரும்பி திருமணம் செய்து கல்யாணமாக தான் எடுத்தாங்க. விரும்பி திருமணம் செய்த அந்த பிள்ளையை பார்த்தா அவனுக்கு அது பிள்ளை நல்ல குணம் படைத்த ஒரு பிள்ளை. அவன் நினைக்கிறேன் அவன் ஒரு 12th என்னதான் முடிச்சிருந்தா. அந்த பிள்ளைகளுடைய குணத்தை கண்டு அவன் என்ன செய்துக்கிட்டான், அவன் போதகரிடத்துல சொல்லி அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த மாமியாருக்கு அந்த மருமகளை என்ன செய்யாது, பிடிக்கவே செய்யாது, பிடிக்கவே செய்யாது. பிடிக்காதுன்னா என்ன சொல்றீங்க? அது சாதாரணமான வெறுப்பு ஒன்றும் கிடையாதுடா, சாதாரணமான வெறுப்பு ஒன்றும் கிடையாது. என்ன செய்யும் தெரியுமா? அவங்க இந்த சமயக்கட்டையிலேருந்து இது சாம்பார் வச்சிருக்கோம் இல்லை பாஸ்டர், தண்ணியா கோரி ஊற்றி வச்சுட்டு போயிடும். அவளையெல்லாம் கொல்லணும். திருவிருந்த ஆராதனையில் அவளுக்கு விஷம் ஊற்றி கொடுக்கணும். நான் அசமா போனவளுக்கு. அல்லேலூயா. நல்ல வேளை அவன் நம்ம சபைக்கு வரல, இல்லைன்னா திருவிருந்திலேயே அவளுக்கு தென்னை மாத்திரை கொடுத்துருப்பேன் நான். அவனே அந்த பிள்ளை சமைச்சு வச்சுட்டு போயிருக்கும், பைப்புல இருந்து தண்ணியா கோரி ஊத்திட்டு போயிரும். அந்த எரும மாடு ஊத்திட்டு போயிரும். ரொம்ப நாளா தோத்துறோம், இது ஷர்ட். ஐயோ, அந்த பையனுக்கு எதுவுமே கொடுக்கல. அந்த பையன் சொந்த வீட்டுக்கு பக்கத்துல 2000 ரூபாய் வீட்டுல வாடகைக்கு இருந்தாம்மா அந்த பிள்ளை. ஆனா அவன் எதை குறிச்சுமே பேசல, அவன் எல்லாம் ஊழியம் செய்வான். அந்த பையன் அந்த போதகரோட சேர்ந்து விசிட்டிங் ஊழியங்கள். எப்ப பாருங்க வேலைக்கு போவான், கூலி வேலைக்கு தான் போவான், வேலைக்கு போவான், வருவான். சபை ஆராதனை ஊழியம் எல்லாத்துக்கும் போவான். ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் திடீர்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு முதுகுக்கு கீழே தண்டுவனம் விளங்காம போயிட்டு காலையில் எழும்பி பாத்ரூமுக்கு எழும்புனா எழும்ப முடியாது. அவ்வளவுதான். மற்ற 3 பேருக்கு கேரக்டர் அப்பத்தான் தெரிஞ்சு கடைசியில சீக்கிரம் சாகல. 17 வருஷம் இந்த நாய் உயிரோடு இருந்து
இந்த 17 வருஷம் இந்த நாய் உயிரோட இருந்து பாத்ரூமுக்கு போக முடியாது. பாத்ரூம் அந்த பக்கெட்டில் தான் எடுத்தா. எந்த பிள்ளைய வேண்டான்னு சொன்னாலோ அந்த பிள்ளை தான் அவளுடைய பச்சைக்கு பேசுறேன் அவ பீய வாரிச்சு. தெளிவா சொல்றேன் மாமியாரே, உங்க சோழி முடிஞ்சிரும் உனக்கு. வச்சிருவார் ஒண்ணு. நீ அவன் சீக்கிரம் ஒண்ணு சாக மாட்டா. நீ இழுத்து 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 என் ஊர்ல சொன்னா புளுத்து சாகணும் அப்படி சொல்லுவேன் நான். சேட்டை பண்றியா? சேட்டை ஒரு அலையிலையா சொல்லு மக்களே, சும்மா எல்லாம் கிடையாது. தெளிவா சொல்லிட்டு போறேன். கர்த்தர் உன்னை உசுரோட வச்சிருப்பா, நீ சாக மாட்டே. ஆனா அன்புன்னா என்னன்னு உனக்கு தெரிகிறது வரைக்கும் உன்னை போட்டு இழுன்னு இழுப்பா. நான் தான் பேசுறேன். இந்த கேள்விக்கு தப்புன்னு ஆண்டவருக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா தொலைச்சிருவார் உன்னை. சேட்டை பண்ணிருக்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லு. சத்தமா சொல்லுடா, இன்னும் சத்தமா. அல்லேலூயா. ஒரு ஆமென். அல்லேலூயா. சில புருஷர்கள் மனைவியெல்லாம் ஒரு பொருட்டாவே மன்னிக்க மாட்டான். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பக்கெட்ல ஆகி போக வேண்டியது வரும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அவளுக்குரிய மரியாதையை கண்டிப்பா கொடுக்கணும். இல்ல பாத்ரூம் சேர் பார்த்திருக்கியா? சேருக்கு நடுவில் ஒரு ஓட்டை, அதுல ஒரு பக்கெட்டு. மமலே இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உன்னையும் அப்படித்தான். உன்னையும் எல்லா மருமக்களுக்கும் அதான் சொல்றேன், எல்லா மாமியாருக்கும் அப்படித்தான் சொல்றேன். மாமனார்கள் வாழ்க. பக்கெட் வாங்கிடப்படாது. தோத்திரம். புருஷர்கள் ஜாக்கிரதை. அவனுக்கு கொடுக்கிற ரெஸ்பெக்ட கொடுத்து போயிட்டு இருக்கணும்டா. என்ன இந்த உலகத்துல வெறுப்பும் கோபம் சண்டை? கர்த்தர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நீர் அறிவீர் ஆண்டவரே, நீர் அறிவீர் ஆண்டவரே. என் மனம் புதிதாகணும், என் மனம் புதிதாகணும். இந்த ஆலயத்தை விட்டு இறங்குமோ நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்க பழகணும். எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். எல்லாத்தையும் சந்தோஷமா இருக்கணும். எப்பவும் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். எப்போ இயேசு வந்தாலும் அவருடைய பொன்னு முகத்தை பார்ப்பதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். நமக்கு பிணக்கம் உள்ள ஆட்களே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, இருக்கவே கூடாது. சில ஆட்கள் நல்லா ஒட்டுவாங்க, விலகுவாங்க. நான் அப்படி கிடையாது. ரொம்ப கவனமாக தான் ஒட்டுவேன். நான் நேற்று பாஸ்டரோடு பேசிட்டு இருக்கும் பொழுது 3 வருஷம் ஒரு மனிதனோடு பழகினா மட்டும்தான் என் மொபைல் அவனுடைய நம்பரை சேவ் பண்ணுவேன். நான் 3 இயர்ஸ் பழகி இருக்கணும். நான் அந்த மனிதனுடைய கரெக்டாக நான் கணவன் மனைவி பிள்ளைகள் சரியான ரிலேஷன்ஷிப் இல்லாத ஒருவனுடைய ஃபோன் நம்பர் என் மொபைலில் இருக்கவே செய்யாது. அவனுடைய ஊழியம் எல்லாம் ரெண்டாவது, அவனுடைய ஃபேமிலி தான் முக்கியம். தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை கரெக்டாக கையாளாத ஒருவனை என் சிநேகிதனா என் எல்லைக்குள்ள வைக்கவே மாட்டேன். ஊழியம் பேயும் செய்யும், நாயும் செய்யும். தோத்திரம். தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை எப்படி நடத்துவான்? நம்ம முதல்ல குடும்பத்துக்கு நல்ல ஆவிக்குரியவனா இருக்கணும். வீட்டுல நல்ல ஆவிக்குரியவனா இருக்கணும். நம்ம வீடு குட்டி பரலோகமா இருக்கணும் மக்களே. நம்ம வீடு எப்படி இருக்கணும்? குட்டி பரலோகமா இருக்கணும். கஞ்சி ஆனா கஞ்சி, சோறா சோறு, ஃப்ரைட் ரைஸா ஃப்ரைட் ரைஸ். இருக்கிறத தோத்திரம் பண்ணி குடிச்சிட்டு போவியா? இல்லையா? பாத்திரத்தை 10 வாட்டி இப்படி பாரு, வயராது நிரம்பு. இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடம் எவ்வளவு அழகாய் கர்த்தர் நடத்தினார். புதிதாக்கப்பட்ட மனம். அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சு ஒன்று கட்டி பிடிச்சு ஒன்று நசிக்கீரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவ்வளவுதான். அதான் அன்பு, அதான் அன்புனே. இந்த உலகத்தில் ஆத்மீகம்னா என்ன நினைக்கிறீங்க? ஆத்மீகம்னா என்ன நினைக்கிறீங்க? ஆவியில நிரம்புறதா? அன்பா வாழது. எப்போ சிரிச்ச முகத்தோடு அப்படியே இருக்கணும். தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாம் நம்முடைய வீடுகளெல்லாம் கூட்டி பரலோகமா இருக்கணும்டா. அல்லேலூயா. ஒரு ஸ்தோத்திரம் சொல்றீங்களாம்மா? அல்லேலூயா. சரி, கொஞ்ச நேரம் எந்திரிக்கலாம். நான் பொதுவாக 50 நிமிஷத்துக்கு மேல யாரையும் உட்கார வைக்க மாட்டேன், யாரையுமே உட்கார வைக்க மாட்டேன். ஆனால் நேற்றுக்கு மட்டும் உங்களை கொஞ்ச நேரம் அதிகமாக உட்கார வச்சுட்டேன். ஐம் சாரி. எல்லாரும் எழும்புங்க. இன்னும் உட்காருவோம். உங்களை நான் இப்போ விட மாட்டேன். பிரசங்கமெல்லாம் இப்போ ஒன்றும் முடியாது. 1 வருஷத்துக்கு இருக்கு. கவலைப்படாதீங்க. எழும்புங்க. கை காலெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு பாதிப்பு இல்லாமல் உதறுங்க. சில ஆட்கள் அதுதான் கேப்புன்னு மிதிச்சு விடுவான், பார்த்துக்க. ஆமா, அப்படியே கை காலெல்லாம் அப்படி உதறி. ஹல்லேலூயா. சோதரம் மக்களை கீபோர்டுக்கு வான்னு. ஹல்லேலூயா. சோதரம். சரி, நான் 1:15 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். சரியா? 1:15 மணி அப்பவும் பிரசங்க முடியாது.
ஆண்டவர் நல்லவர். சரி, 2 கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட கரங்கள் அசைத்து சொல்லுங்க. ஐயா, ஒரு தேவ மனுஷனா சொல்றேன், நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு களையும் இருக்கக்கூடாது. ஒரு தேவ மனுஷனா நான் ஒரு கிருபையா ஒரு சில ஆயிரங்கள் கூடி வருகிற ஒரு சபையின் போதகர். நான் என்னுடைய பிள்ளைகளோடு பேசுனது போல உங்கள்கிட்ட பேசுறேன். சாகிறது வரைக்கும் யாரோடையும் வெறுப்பு இருக்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது. ஆண்டவர் அதை விரும்பவே மாட்டார், விரும்ப மாட்டார். இன்னைக்கு பகல் நீங்க நிற்கிற இடங்களில் ஒரு கணம் கண்களை மூடி, ஆண்டவரே என் மனம் புதிதாகணும். ஆண்டவரே, ஒரு வார்த்தை ஜெபிக்க முடியுமா? என் மனம் புதிதாகணும் ஆண்டவரே, என் மனம் புதிதாகணும் ஆண்டவரே, என் மனம் புதிதாகணும். யாராக மேலேயாவது வெறுப்பு இருக்காக்கா? தங்கச்சி, யார் மேலேயாவது வெறுப்பு இருக்கா? தம்பிம்மா, யார் மேலேயாவது வெறுப்பா இருக்கா? ஐயா பிரதர், யார் மேலேயாவது கோபமா இருக்கீங்களா? இன்னைக்கு மன்னிச்சிருங்க, அவங்களை ஏத்துக்கொள்ளுங்க, அவங்க மேல அன்பா இருங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீ சாகிறது வரைக்கும் யார் கூடயும் வெறுப்பா இருக்க மாட்டேன்பா. என் மனம் புதிதாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் மனம் புதிதாகணும். இனி எனக்கு கோபம் வேணாம், வெறுப்பு வேணாம், சண்டை வேணாம். ஆண்டவரே, உம்மை போல வாழ நான் விரும்புகிறேன். என் மனம் புதிதாகணும். ஐயா, உங்களால முடியும்னு உங்க 2 கைகளை உயர்த்தி உங்க சரீரத்தையும் உங்க ஆத்துமாவையும் உங்க மனதையும் உங்களை அப்படியே ஒப்பு கொடுங்க, பார்க்கலாம். ஆண்டவர் நிறைய பேர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். இப்போ நீங்க யாருக்கு எல்லாம் பேசாம இருக்கீங்களோ, யாரையெல்லாம் மன்னிக்காம இருக்கீங்களோ, யாரையெல்லாம் வெறுப்பா பார்க்குறீங்களோ, அவங்களையெல்லாம் கர்த்தர் இப்ப ஞாபகப்படுத்துவார். இப்போ உங்களுக்கு வேகமா டக் 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 டக்னு அவர் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆமா ஆமா ஆமா, உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் மன்னிச்சிடுறேன் ஆண்டவரே. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நான் உங்க கூட பேசுறேன். அது யாரா இருந்தாலும் சரி, எனக்கு நீங்க உங்களுடைய சித்தம் தான் முக்கியம், எனக்கு உங்களுடைய சித்தம் தான் முக்கியம். யார் மேல இருக்கிற வெறுப்புனால உங்க மேல இருக்கிற அன்பை இழக்க நான் விரும்பல, உங்க மேல இருக்கிற பாசத்தை இழக்க விரும்பல. எனக்கு நீங்க தான் முக்கியம். அந்த கசப்பை என்னை விட்டு எடுத்துருங்க. சொல்லுங்க, அந்த கசப்பை என்னை விட்டு எடுத்துருங்க, அந்த கசப்பு என்னை விட்டு எடுத்துருங்க, அந்த கோபத்தை என்னை விட்டு எடுத்துருங்க. யார் மேலேயாவது கோபம் வருதுன்னா அது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இப்ப கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார், இப்ப ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். அந்த வெறுப்பு இயேசுவின் நாமத்திலே உங்களை விட்டு மாறுவதை நீங்க பார்ப்பீங்க. அந்த வெறுப்பு உங்களை விட்டு மாறுவதை நீங்க பார்ப்பீங்க. அந்த கோபம் உங்களை விட்டு மாறுகிறது நீங்க பார்ப்பீங்க. அந்த வெறுப்பு உங்களை விட்டு மாறுகிறது நீங்க பார்ப்பீங்க. அந்த கோபத்தையும் வெறுப்பையும் மன்னிக்க முடியாத சுபாவத்தையும் கொண்டு வருகிற அந்த பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகிட்டா. தங்கச்சிம்மா, தேவ சித்தத்தை பூமியில நிறைவேற்ற வேண்டிய தங்கச்சிம்மா நீனு. ஒரு நாள் உன்னுடைய சரீரம் யாரோ ஒருவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறது அல்ல தங்கச்சிமா. உன்னுடைய சரீரம் ஒரு துன்மார்க்கனுடைய கரம் படுவதற்குரியது அல்ல தம்பிமா. உன்னுடைய இருதயம் இயேசுவுக்குரியது, உலகத்துக்கு கொடுக்க வேண்டியது அல்ல. பைபிள் சொல்லுது, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதினால் நீ புதிதாக. இன்றைக்கு பகல் வேளை கர்த்தர் சொல்லுகிறார், சாமுவேலுக்கு நான் என்னை வெளிப்படுத்தினது போல என் பிள்ளைகளுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இந்த வார்த்தையை விரும்புகிறவர்கள் கைகளை தட்டி ஆண்டவரை துதி. சில சாமுவேலை இன்னைக்கு கர்த்தர் எழுப்புறார். Jesus, Jesus, Jesus. என் மனம் புதிதாக. உலகத்தை நேசிக்கிற ஒருவனா இருக்க மாட்டேன்.
நீ உலகத்தை நேசிக்கிற ஒருவனா இருக்க மாட்டேன். எனக்கு வேணாம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இன்னொரு பகுதிக்கு நான் போவேனான்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லாரும் அப்படியே தனிச்சுமா மக்களே, அந்த ரோமர் 12:2 போடு. அதை ஒன்று உங்களுக்கு கூட ஒரு ஷேர் பண்றேன். அப்படியே நின்றுக்கிடுங்க. நீங்க எழுதிட்டீங்க அந்த வசனத்தை எல்லாரும் பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாம, எல்லாரும் சொல்லுங்க. தனிச்சுமா கல்லூரியில் இருந்தாலும் சரி, எல்லாரும் மாதிரி நீ இருக்கக்கூடாது. ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் வேண்டான்னு சொல்றாங்க? இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வேண்டான்னு ஏன் சொல்றாங்க? நீங்களும் நானும் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிச்சா தேவ சித்தத்தை நீ அறிய மாட்டேன். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க உங்களை நான் வேறு பிரித்தேன், நீங்கள் ஜாதிகளோடு கலவாத ஜனம். அவ்வளவுதான். உலகத்தில் அவங்க சொல்ல, நீ இப்படி இருந்தா தான் நல்லா இருப்பேன். நான் நல்லா இருக்கிறத விட ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா முக்கியம். நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸுடைய பார்வைக்கு நல்லா இருக்கணுமா? என்னை நேசிக்கிறவருடைய பார்வைக்கு நல்லா இருக்கணுமா? நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணுமா? பைபிள் அதான் சொல்லுது, ஆண்டவருக்கு பிரியமான ஜெப பலியாய் நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். இந்த பகல் வேளை எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு ஒத்து போவீங்க? அல்லேலூயா. ஒரு நாளும் என்னுடைய சரீரத்தை, என்னுடைய பார்வையை, என் பேச்சை, என் நடைமுறை வாழ்க்கையை கண்டு ஆண்டவர் என்னை விட்டு விலகி போகக்கூடாது. இந்த உலகத்தில் யாரை இழந்தாலும் யாரை இழந்து விடக்கூடாது. இயேசுவே. உங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதை இழந்தாலும் இயேசுவை இழந்துடாதீங்க. எல்லாரையும் போல வாழலாம். அதான் நான் போய் சொன்னேன். பவுல் சொல்றார், எல்லாம் செய்ய எனக்கு உரிமை உண்டு, தகுதியாகிறாது. எப்படியும் வாழலாம், எப்படி வாழலாம்? உன் வாயு, உன் கை, உன் கண். ஆனா ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு தகுதி இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தகுதி இல்லை. இன்னைக்கு எழுதி வச்சுக்கிடுங்க. வேறுபட்ட வாழ்க்கைக்குள்ள நிலைப்பட்டு நில்லுங்க. உங்க வாழ்க்கையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பாரு. ஆமா, தெளிவா சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு பாரு. அவர் தமது பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணினதை ஒரு கண் கண்டதில்லை. ஆமா, நம்ம எப்படிதான் இருக்கணும் நமக்கு சொல்லி தருவார், சொல்லி தருவார், சொல்லி தருவார். ரொம்ப தெளிவானவர் அவர். ஒரு நாள் நீங்க ஆண்டவர் அள வச்சுட்டு நீங்க சிரிக்க ஆசைப்படக்கூடாது. அது நரகம். அது நரகம். ஒரு நாள், ஒரு நாள். சரி, 3வது வசனம் போடும் மக்களே. அல்லாமல் எனக்கு அருளப்பட்ட கிருபையினால் நான் சொல்லுகிறதாவது, அந்த வசனத்தை நீங்க கூட சேர்ந்து படிங்க. உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் இந்த மிஞ்சி எண்ணுகிறது வந்துட்டுனாலே பெருமை உள்ளாது. புரியுதா? பெருமை உள்ளாது. இந்த திங்கிங், இந்த எண்ணம் தானே நான் கட்டிய மகாபுரி பாபிலோன் அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எண்ணம் தான் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த மைண்ட், அது சாரி, இந்த திங்கிங், எண்ணம் தான் அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்புகளை ஏற்படுத்துகிறார். தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் அப்படிதான் நம்ம படிக்கிறோம். அதாவது சவுல் தாவீதை கொல்ல ஆசைப்பட்டது, எனக்கு பிறகு என் பிள்ளை வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். எண்ணம் தான். தாவீது மேல வேற என்ன அவங்க சொத்து பிரச்சனையா? எனக்கு பிறகு என் பிள்ளை வரணும். ஆனா உண்மையிலே என்ன வச்சவர் ஆண்டவர், என் பிள்ளைய வச்சா அவர் வைக்கட்டுமே. நான் சொல்றது புரியுதா இல்லையா? அதுதான் தாவீது தன் பிள்ளையை தன் ஸ்தானத்துல கொண்டு வருமே என்ன சொல்லுகிறார்? சாலமோனை பார்த்து, உன்னை ராஜாவாகும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்ப அல்ல உனக்கு பொசிஷனை கொடுத்ததுடா, உன் ஆண்டவராக்கு உன்னை தெரிந்து கொண்டார், தம்முடைய ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. நம்முடைய எண்ணம் தான் நமக்கு பிரச்சனையே. அதனை மிஞ்சி எண்ணனா பெருமை வரும். மிஞ்சி எண்ணும் பொழுது மற்றவர்களை நம்ம குறை சொல்ல ஆரம்பிப்போம். அந்த அளவுக்கு போகக்கூடாது. ஆமென், தோத்திரம். யார மாதிரி இருக்க முடியாது. நம்ம இருக்கிறதா இருந்தா இயேசு மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா நீங்களாவே இருங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. என்ன நிறைய இடங்களில்
நம்ம வெளிநாடுகளுக்கெல்லாம் மந்த்லி ஒரு அப்ராட் போயிட்டு வருவேன் சாதாரணமாக. வெளிநாட்டுக்கு மாதத்துக்கு ஒரு முறை, அதுக்கு மேலே நான் போய் வருவேன், அது இயல்பானவர். ஆனால் சில மேலே நாடுகளுக்கு போகும் பொழுது கோட்டெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி அருவருப்பாகவே இருக்கும். நான் போட மாட்டேன். என்னுடைய எந்த கண்ட்ரிக்கு போனாலும் ஏன் கண்டிஷன் இதுதான், இப்படிதான். இல்லை பாஸ்டர் ரவுடி மாதிரி இருந்துட்டு போறேன். கர்த்தருக்குள் ரவுடி தானே நம்ம, ஆமா இல்லையா? அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது வெறித்தனமானதான். நான் இப்படியே தான். பாஸ்டர் நீங்க ஸ்டாண்டர்டா தெரியும். நான் எதுக்கு ஸ்டாண்டர்டா தெரியணும்? எங்க அப்பன் தெரிஞ்சா போதாதா? என் அப்பன் தெரிஞ்சா போதாதா? நான் எனக்கு தெரியணும். அதுக்கு அவசியம் என்ன? தெருவோரத்தில் கிடந்த என்ன 4 பேர் முன்னாடி கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு கொண்டு வந்தார். அப்புறம் இதுக்கு மேல என்னத்துக்கு நான் தெரியணும்? என்னை ஆளாக்கி எனக்கு சிலுவை சுமந்த இயேசு வெளியே தெரிஞ்சா போதாதா? ஏம்மா நான் சொல்ல சரியா? நான் சொல்ல சரிதானா? இப்படி வருவோம்னு நம்ம நினைச்சோமா? இப்படி நல்ல துணி போடுவோம்னு நினைச்சோமா? 5000 சில்லற ரூபாய் சட்டை போட்டிருக்கேன், 5000 சில்லற ரூபாய் சட்டை போட்டிருக்கேன், 6000 7000 ரூபாய் பக்கத்தில் பேண்ட் போட்டிருக்கேன். நான் போட சாதாரண செருப்பு 15000 ரூபாய் செருப்பு போடுகிறேன். தோத்துறேன். இதெல்லாம் நான் போடுவேன் நான் நினைச்சேனா? ஒத்த பேண்டும் 2 சட்டையும் எடுத்துட்டு சோத்துக்கு வழி இல்லாம தெருவில் நின்றுட்டு டீ கடையை பார்த்து யாராவது என்னை கூட்டு ஒரு டீ வாங்கி தரமாட்டாங்களான்னு ஆசைப்பட்டு தெருவில் நின்ன எனக்கு இத்தனை தூர மேன்மையை கொண்டு வந்த ஆண்டவருக்கு முன்னால இனி என்னடா மேன்மை? நம்ம ஆண்டவரை உயர்த்துவதை விட இந்த உலகத்தில் நமக்கு என்ன மேன்மை இருக்கு? எனக்கு சொல்லு. ஆமாவா இல்லையா? இந்த உலகத்தில் உயர்கிறதா இருந்தால் இயேசு மட்டுமே, உயர்த்தப்படுவதா இருந்தால் இயேசு மட்டுமே, மகிமை என்கிற ஒன்று இருந்தால் இயேசு மட்டுமே. நான் சிறுகவும் என் இயேசு. எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்லுவீங்க? நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேணும். நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேணும். நான் சிறுகவும் நீர் பெருக வேண்டும். வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் சிறுகவனும் நீர் பெருகணும். ஆண்டவரே கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் சிறுகணும். நிறைய பேருடைய இருதயத்தை கர்த்தர் உடைக்க போகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் ஒன்றும் இல்லை, ஐ எம் நத்திங், நான் ஒன்றும் இல்லை. கிருபை, என் கல்வி, என் பணம், என் அந்தஸ்து, என் மேன்மை, என் உயர்வு இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லாம் அப்பா போட்ட பிச்சை தானே, அப்பா போட்ட பிச்சை தானே. என் கூட படிச்ச எத்தனை பேர் எழும்பி நடக்க முடியாம இருக்கான், என்ன எழும்பி நடக்க வச்சார்ல. எத்தனை பேர் உலகம் தெரியாத ஒருவனா இருக்கான், என்ன 4 பேருக்கு தெரிய வச்சார்ல. எத்தனை பேருக்கு டெய்லி முன்னாடி வைக்கிறதுக்கு சாப்பாடு இல்லை, என்ன 3 வேளை சோறு போடுறாருல்ல. எத்தனை பேருக்கு நல்ல குடும்பம் இல்லை, எனக்கு நல்ல குடும்பத்தை ஆண்டவர் தந்தார்ல. எத்தனை பேர் அனாதையா நிக்கிறான், இன்னைக்கு எவ்வளவு அழகான ஒரு சபைக்குள்ள அப்பா பிள்ளையா கொண்டு உட்கார வச்சார்ல. எத்தனையோ பேர் உலகத்துல பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறான், என்ன சுகமா சந்தோஷமா வாழ வச்சாரு. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் தேவை கீரு தாருமே, இன்னும் தேவை கீருபை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் முடிக்க போறேன். ஆனா உங்க டைரியை கையில் எடுங்க, உங்க தீர்மானத்தை எழுதுங்க. இந்த உபவாச நாளின் 2வது நாள் காலை பொழுதுல ஆமென். உட்கார்ந்து எழுதுறீங்களா, நின்று எழுதுறீங்களா? நின்று எழுதலாமா? உட்காரீங்களா? எத்தனை பேருக்கு உட்காரணும்? கை உயர்த்துங்க. ரொம்ப வீக்கா இருக்கேன். எத்தனை பேருக்கு நிக்கணும்? கை உயர்த்துங்க. ஓ, மற்றது எல்லாரும் அந்த கூட்டம் தோத்து போச்சு. சரி, அப்ப கவனிங்க, உங்களுடைய தீர்மானம். இசப்பா நம்ம நான் பரிசுத்தமா வாழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தத்திற்கு அடுத்த உங்களுடைய தீர்மானம் ஒன்று நோட் பண்ணுங்க. இது இன்னைக்கு நம்ம கை வச்சு ஜெபம் பண்ண போறோம். இல்லைன்னா உட்காந்து ஒன்று எழுதுவோமா? உட்காந்து ஜெபிக்கலாம். அப்படியே உட்காருங்க ப்ளீஸ். பிள்ளைகள் உட்கார்றதுக்கு எழுதுறதுக்கு சிரமப்படுறாங்க. பரிசுத்தத்திற்கு அடுத்த உங்களுடைய தீர்மானம் இது காகிதத்தில் அல்ல, இது எழுதப்படுகிறது இருதயத்திலும் பரலோக ஞாபக புஸ்தகத்திலும். புரியுதா இல்லையா? ஒன்று பரிசுத்தத்திற்கு அடுத்த தீர்மானம். ஆண்டவரே
என்னையும் என் சரீரத்தையும் பரிசுத்தமாய் இருக்க என்னை ஒப்பு கொடுத்து விடுகிறேன். ஆமா. இரண்டாவது, மனதிற்கடுத்த தீர்மானம். ஆண்டவரே, ஒரு நாளும் உங்களை துக்கப்படுத்துகிற ஒரு சந்தோஷத்தை நான் விரும்பவே மாட்டேன். ஆண்டவரே, உங்களுடைய தீர்மானம் என்ன? ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருக்கா? அதை இன்னைக்கு தூக்கி தூர போட தம்பிக்குச்சு. ஆண்டவர் தராத ஒரு உறவு உனக்கு வேண்டாம்டா. ஆதாமுக்கு ஒரு ஏவாளை தெய்வத்தால கொடுக்க முடியும்னா, ஏவாளுக்கு ஒரு ஆதாமை தெய்வத்தால கொடுக்க முடியும்னா, உனக்காக தெய்வம் ஒரு வாழ்க்கையை வச்சிருப்பார். அது வருகிறது வரையும் இந்த உலகத்தில் ஒரு நாளும் உன்னுடைய மனம் உலகத்தை நேசித்து விடக்கூடாது. ஏன்னா ஒரு நாளும் மிஞ்சி எண்ண மாட்டேன். ஆண்டவரே, என்னை பரிசுத்தமா வாழ ஒப்பு கொடுக்கிறேன். சில சொல்லுவாங்க, வெறுப்பு, நிறைய பேரோட பேசுறது இல்லை. நான் பேசுறேன்ப்பா, எழுதுங்க அந்த டைரியில, நான் பேசுறேன்ப்பா. இனி அவங்க மேல கோபமா இருக்க மாட்டேன்ப்பா, அவங்க மேல நான் கோபமா இருக்க மாட்டேன்ப்பா, அவங்க மன்னிச்சிடறேன்ப்பா. உன் அக்கா பேர் தானே, அக்காட்ட பேசுறது இல்லைன்னா அக்கா பேரை எழுதி சொல்லு. என் அக்காவை நான் நேசிக்கிறேன், நான் இன்னைக்கு பேசுவேன். மருமகளா, அவங்க பேரை எழுதுங்க, தப்பு இல்லை. யாருக்கு? நீங்க பார்க்க தானே. நீங்க ஆண்டவர்கிட்ட இந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் நீங்க ஆண்டவருக்கு, இதுவரைக்கும் நீங்க ஆண்டவரை நேசிக்கிறத விட உலகத்தை தானே நேசிச்சீங்க. நான் சாரிப்பா, நான் இதை செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். நீங்க ஆண்டவர்கிட்ட என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்க இருதயத்தை திறக்கிறார். உங்க இருதயம் திறக்கப்படுகிறது, உங்க இருதயம் திறக்கப்படுகிறது, உன்னுடைய இருதயம் திறக்கப்படுகிறது. உன்னுடைய இருதயம் திறக்கப்படுகிறது, உன்னுடைய இருதயம் திறக்கப்படுகிறது. ஆண்டவர் இன்னைக்கு எழுத எழுத அவருடைய சித்தத்தின் பகுத்தறிதல் உங்க பக்கத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறது. தெளிவா எனக்கு இன்னைக்கு தெரியுது, சில பிள்ளைகளின் மேல் ஒரு மெல்லிய வஸ்திரத்தை கத்தரிட போகிறார். ஆண்டவரை பரிசுத்தமாய் 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 பரிசுத்தமாய். ஒருவேளை இதுவரைக்கும் என்னால மேற்கொள்ள முடியல பாஸ்டர், என்னால மேற்கொள்ள முடியாத சில பகுதிகள் இருக்கு, எனக்காக ஒரு வார்த்தை ஜெபிக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? அப்படியே அதை எழுதுங்க ஆண்டவர்கிட்ட. நீங்க புரியுற மாதிரி எழுதுங்க. இந்த காரியத்தை என்னால ஜெயிக்க முடியலப்பா, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரு ஆண்டவரே. உங்களை என்னையும் பிரிக்கிற பாவம் எனக்கு வேண்டாம், உங்களை என்னையும் பிரிக்கிற மனம் எனக்கு வேண்டாம், உங்களை என்னையும் பிரிக்கிற சிந்தை வேண்டாம் ஆண்டவரே. இனி கோபம் வேண்டாம், வெறுப்பு வேண்டாம், அந்த சினிமா பார்க்கிறது வேண்டாம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த உறவு வேண்டாம். ஆவியானவர் உங்களை எப்படி நடத்துறாரோ அப்படி உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்க, அப்படி நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்க. கர்த்தர் அநேகரை நெருங்கி கொண்டிருக்கிறார், அவருடைய பிரசன்னம் நெருங்கி கொண்டிருக்கிறது, அவருடைய ஆளுகை நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பகல் வேளை கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் சொல்லவா? ஆமென் ஆமென். சிக்கா ரபலா துனா ஹந்தலா ரிபிகரப துனா. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஆமென். கர்த்தர் இவர்களுக்காக பெரிய காரியங்களை செய்தார்கள் என்று புறஜாதிகள் சொன்னார்கள். எந்த கிராமத்தில், எந்த ஊர்ல, எந்த குடும்பத்தில் நீங்க அற்புதமாய் எண்ணப்பட்டவர்களாய் அவமதிக்கப்பட்டவர்களா நின்னீங்களோ, அதே இடத்துல ஆண்டவர் உன்னையும் வீட்டையும் தலை நிமர பண்ணி நிறுத்தல. அப்ப கேளு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரோ என்று நீ அவரை சோதித்து பார். நீங்க எழுதிட்டீங்கல்ல, அது மேல உங்க கைகளை வைங்களே. உங்க கைகளை வச்சு ஒரு சொட்டு கண்ணீர் அது மேல விழட்டுமே. நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை செய்யா. சகோதரா, இன்றைக்கு பகல் வேளை கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லவா? நீ வேறு மனிதனாய் மாறுவாய். ஜீசஸ் நேம், நீ வேறு மனிதனாய் மாறுவாய். ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிற இந்த இடத்துல அற்பமாய் நினைக்கப்படுகிற சில பிள்ளைகள் என் முன்னாடி இருக்கிறாங்க. அவர்களை தேடி ஒரு மெல்லிய வஸ்திரம் வருது மக்களே.
வருதுடா. யோசேப்பை தேடி அரண்மனையில் இருந்து ஒரு மெல்லிய வஸ்திரம் வந்தது போல இந்த பகல் வேளை சில பிள்ளைகளின் மேல் ஒரு மெல்லிய வஸ்திரம் தேடி வருகிறது. இப்பொழுதே பரிசுத்தாவியானவருடைய கரம் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உங்க ரெண்டு கைகளை அப்படியே ஒரு வலது கரத்தை அப்படியே உயர்த்தி உங்களது ஐயா நான் நம்புறேன். ஒரு பிள்ளை மாதிரி ஆண்டவரை பார்த்தா, அப்பா எனக்கு வேணும்ப்பா, அப்பா எனக்கு வேணும்ப்பா. இப்ப சொல்லிடுவேன் இந்த இடத்துல தேவனுடைய கரத்தின் கிரியைகள் யார் என்று. இப்ப சொல்லும் மனம், இந்த உலகத்துல எதை இழந்தாலும் உங்களை நான் இழக்க மாட்டேன். இந்த உலகத்துல எதை இழந்தாலும் அப்பாவை நான் இழக்க மாட்டேன். ஏசப்பா நீங்க எனக்கு வேணும். வேணும். இந்த கையை பிடிச்சுக்கிடுங்கன்னு கேளுங்க. இந்த கையை பிடிச்சுக்கிடுங்கப்பா. இன்னைக்கு கர்த்தர் அநேகருடைய கரங்களை பிடிப்பாரம்மா. இந்த 2026 இந்த மே மாதத்தின் கடைசி வாரத்தில் ஆவியானவருடைய கரம் சொல்லுகிறது, இந்த கைகள் பிடிக்கப்படுகிறது. அப்பா நான் அடிக்கடி விழுந்துடுறேன், நான் அடிக்கடி இடறேன், என்னால சில காரியத்தை ஜெயிக்க முடியல, என்னால ஜெயிக்க முடியல. ஆனா நீங்க என்ன விட்டுறாதீங்க. கரத்தை பிடித்திருக்க, தன்னுடைய கரத்தை உயர்த்தி இருக்கிற பிள்ளைய பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன்னுடைய கை என்னுடைய கரத்தில் பிடிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் உனக்கு கிருபை தருகிறாருமா. ஆண்டவர் உனக்கு கிருபை தருகிறார். சில உறவுகள் உங்களை விட்டு வெளியே போகுது, சில உறவுகள் உங்களை விட்டு வெளியே போகுது, சில இருளின் வல்லமை சிலரை விட்டு வெளியே போகுதுன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். சில இருளின் வல்லமை சில வீடுகளை விட்டு வெளியே போகுது, சில அசுத்தாவிகளின் வல்லமை சில எல்லையை விட்டு வெளியே போகிறது, சில சாபங்கள் சில எல்லையை விட்டு வெளியே போகிறது, சில உலக சுபாவங்கள் சிலரை விட்டு வெளியே போகிறது. தேவனுடைய மகிமை நிரப்புது. யாராலையும் தடுக்க முடியாத அந்த ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம் சில பிள்ளைகளுக்குள்ள வருது வருது என்று சொல்லுகிறார். பரிசுத்தமாய் வாழ பண்ணுகிற ஒரு தேவனுடைய கிருபையை கர்த்தர் பிள்ளைகள் மேல வைக்கிறார். இப்ப இதை விரும்புகிறவர்கள் ஒரு கணம் கரம் தட்டி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். Yes, the mighty Jesus. விடாது விடாது விடாது. இதுவரை இருந்த துக்கம் மாறுகிறது, வேதனை மாறுகிறது, வெறுப்பு மாறுகிறது, நெருப்பு மாறுகிறது, வெறுப்பு மாறுகிறது, வெறுப்பு மாறுது, கோபம் மாறுது, தெய்வீக சமாதானம் வீடுகளுக்குள்ள வருது. ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். தேவ சித்தத்தை பகுத்தறிகிற ஒரு தேவ கிருபை. எஸ் 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 எஸ். இயேசுவின் நாமத்தில் ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்தோடு ஒரு மனிதனின் அணுகுமுறை. ஒன்று, அவன் தேவனுடைய சித்தத்தை அறியணும். 2, பகுத்தறியணும். ஏன் உலகத்தில் மனிதனால் தேவ சித்தத்தை பகுத்தறிய முடியவில்லை? ஒன்று, அவன் சரீரம் தேவன் விரும்புகிறபடி இல்லை, அவன் மனம் தேவன் விரும்புகிறபடி இல்லை, அவனுடைய எண்ணங்கள் தேவன் விரும்புகிறபடி இல்லை. காரணம், ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் மனிதனின் எண்ணங்கள் நித்தமும் பொல்லாதவைகளாய் இருந்துச்சுப்பா. ஆனா இன்றைக்கு பகல் வேளை
பொல்லாத நினைவுகள் கொண்டவர்களாக நாங்க வாழ விரும்பல. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. நீர் விரும்புகிற நினைவு கொண்டவர்களாக வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை நடத்துங்க, எங்களை காத்துக்கொள்ளுங்க. எங்க மேல கிருபையாயிருங்க, எங்க மேல கிருபையாயிருங்க, எங்க மேல கிருபையா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.